ஸ்ரீ லாஹிரி மகாஷயர் யோக சாதனையின் ரகசியம். பிராணாயாமம் செய்வதால் தானாகவே கும்பக நிலை உண்டான பொழுது சரீரம் லேசாகிவிட்டது என அறிந்தேன். இவ்வாறு கேவல் கும்பக நிலை அடைந்ததால் சரீரத்தை இழுத்துக்கொண்டு மேலே கிளம்பி செல்கிறது. இன்று பிரம்மமானது இயற்கையுடன் சேர்ந்து எல்லாவற்றின் சம்பந்தத்தையும் அறுத்து கொண்டு கேவல் கும்பகம் நிலையில் பிராணன் உள்ளேயே நடைபெறுகிறது. அதனால் பேரானந்தம் உண்டாகிறது. மேலும் ஆசனத்துடன் மேலே கிளம்பி பறந்து கொண்டிருக்கிறேன். நடுநிசையில் கேட்கும் ஓங்கார சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதை இப்பொழுது எல்லா நேரங்களிலும் இடைவிடாது கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த சப்தம்தான் மகாசூன்யம். பின் அதுதான் பிரம்மம். அதாவது பத்மாசனத்தில் உட்கார்ந்து கிரியா யோகம் செய்யும் பொழுது தானாகவே மேலே எழும்பி விட்டேன். அதாவது ஆசனத்தில் உட்கார்ந்து கிரியா செய்யும் பொழுது தானாக எழுந்து நின்று விட்டேன். சாதனை செய்து செய்து மேலும் முன்னேறி அவர் கிபி 1873 ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி இவ்வாறு எழுதியிருக்கிறார். இவ்வாறாக ஒரு ஆழமான மயக்கம் உண்டாகி அதில் என்னையே மறக்க நேரிட்டது. அதாவது இந்திரியங்களுடன் எல்லா விதமான சரீர ஞானம் மறைந்து விட்டது. மனம், புத்தி மற்றும் அகங்காரம் எல்லாமே இழந்து விட்டேன். ஏனென்றால் மனம், புத்தி, சித்து ஆகியவைகள் தான் பார்க்கின்றன. இவைகள் எல்லாம் இல்லாமல் போன பிறகு யார் யாரை பார்க்க முடியும்? யார் அவருடைய செய்தியை கொடுக்க முடியும்? இந்த மனம் எவ்வளவு நேரம் சஞ்சலமாக இருக்கிறதோ அதுவரை வெவ்வேறானவைகளை காண்கிறது. ஆனால் அது ஸ்திரமாக ஆனவுடன் எதுவும் பார்ப்பதில்லை. இவ்வாறான மயக்கம் யோகியை பைத்தியமாக்கி விடுகிறது, அல்ல போதையைக்கு ஏற்றி விடுகிறது. இந்த மயக்கத்தை பற்றி அவர் மேலும் எழுதியிருக்கிறார். மிக மிக ஆழ்ந்த பிரேமை உண்டாகும் பொழுது உணவு உட்கொண்டோம் என்பதை மறந்து விடுகிற காட்சி ஒரு அதிசயமானது. மேலும் மேலும் பிரேமையில் மூழ்கும் பொழுது இந்த மயக்கம் அதிகரிக்கிறது. பின்பு துக்கமும் சந்தோஷமும் மறைந்து விடுகிறது. இப்படிப்பட்ட மயக்கத்தில் வியக்கத்தக்க மயக்கத்தில் ஆழ்ந்து விடுங்கள். இந்த ஆழமான மயக்கத்தை தான் யோகி இயற்கையான பிரேமை என கூறுகிறார். மற்றபடி வெளியே செல்லும் பிரேமை எல்லாம் போலியான பிரேமையே அல்ல. எனவே அவர் எழுதியிருக்கிறார், ஒருவருக்கு மனம் எப்படி இருக்கிறதோ அவர் பார்வையும் அப்படித்தான் இருக்கும். இந்த மனம் அல்லது பற்று சம்பந்தமாக கிபி 1873 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி அவர் எழுதியிருக்கிறார். தேகம் அல்லது சரீரம் என்பது இதயத்தை குறிப்பிட்டுத்தான் சொல்கிறார்கள். அதாவது மார்புக்கு முன்னால் உள்ள மாமிசம். இந்த இடத்திலிருந்துதான் ஆசை அல்லது பற்று உற்பத்தி ஆகிறது. இச்சையினால் தான் குழந்தைகள் பிறக்கிறார்கள். ஆத்ம சூரியன் தான் பிரம்மம். அவர்தான் எஜமானர். சுவாசம் இல்லாத நிலையை அடைந்தவுடன் ஆசை இல்லாத நிலை உண்டாகிறது. அதாவது அன்னப்பறவை போன்ற ஓங்காரமானது தான் மனம். அதாவது மனம்தான் பிரம்மம். இந்த மனம் ஸ்திரமான நிலை அடைந்தவுடன் தான் அது பிரம்மம் ஆகிறது. சஞ்சலமாயிருக்கும் பொழுது அது மனம் பிராணா கிரியா மற்றும் ஓங்கார கிரியா செய்து சுவாசம் இல்லாமல் அல்லது வெளியில் நடக்கும் சுவாசத்தின் போக்கு நின்றுவிடும் பொழுது கேவல் கும்பக நிலை உண்டாகிறது. அப்பொழுது மனம் கூட நிலையாகி ஸ்திரமாகி விடுகிறது. அப்பொழுது ஷரண், அஷரண் மற்றும் நிஷரண் முதலிய எல்லா விதமான சந்தேகமும் விலகிவிடுகிறது. அப்பொழுது துவைதமும் கிடையாது, அத்வைதமும் கிடையாது. ஏனென்றால் எங்கே மனம் இல்லையோ அங்கே துவைதம் அத்வைதம் என்று சொல்பவர்கள் யாரும் கிடையாது. மகா சூன்யமான பிரம்மத்தில் எல்லாம் லயமாகி விடுகிறது. யார் இந்த நிலையை அடைகிறார்களோ அவர் அதை புரிந்து கொள்கிறார். ஆனால் அறிய முடியவதில்லை. ஏனென்றால் அறிவதால் தான் துவைதம் உண்டாகிறது. சுவாசம்தான் அடிப்படையானது. அது ஆணிவேர். ஏனெனில் சுவாசத்தை பிராண கர்மம் மற்றும் ஓம்கார கிரியா மூலம் சிரசின் மேல் உள்ள சகசிராரத்தில் எழுப்பி கீழே உள்ள இலை தலைகளை பாருங்கள். அதாவது அடிப்படையான ஆணிவேர் போன்ற ஸ்திரமான பிராணன். அங்கே சென்றடைவதற்கு முன்னால் சஞ்சல பிராணனானது எல்லா இந்திரியங்களின் ஒவ்வொரு அங்கங்களிலும் வேலை செய்து கொண்டே இருந்தது. கர்மமே கண்ணாக இருந்தது. அதன் மூலமாக இந்த ஜகத் என்ற உலகத்தை பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் பிராணன் இப்பொழுது ஸ்திரமான நிலையில் கர்மமே இல்லாத, அதாவது நிஷ்காம நிலையை அடைந்து விட்டது. அப்படிப்பட்ட அந்த நிலையை பார்த்தேன். அவைகள்தான் இலைத்தலை கொடிகளாகும். இது எவ்வாறு எனில், ஒரு பரம ஏழை திடீரென்று மிகப்பெரிய பணக்காரனாகி அரண்மனை போன்ற விசாலமான கட்டிடத்தில் வசித்து அவனுடைய முந்தைய ஏழ்மையான நிலையை தூரத்திலிருந்து ஏழைகளை பார்ப்பது போன்ற நிலையாகும்.
யோகிகளின் இந்த நிலையை குறிப்பிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியிருக்கிறார். அத்தியாயம் 15 ஸ்லோகம் 1. மரங்களின் கிளைகள் மேலேதான், அதாவது மேல் நோக்கியும் அதன் வேர் கீழேயும் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் மேலே கூறப்பட்ட ஸ்லோகத்தில் பகவான் வேர் மேலேயும் கொடிகள் கீழேயும் உள்ளதாகவும் கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட எதிர்மறையான மரம் எங்கும் காணப்படுவதில்லை. ஆனால் கிருஷ்ணர் கூறியிருக்கும் பொழுது அப்படிப்பட்ட மரம் நிச்சயமாக இருக்கும். இதை யோகிகள் மூலமாகத்தான் அறியப்பட முடியும். ஆக்ஞா சக்கரத்திற்கு மேல் மூல வஸ்துவாக பரமாத்மா இருப்பதாக தத்துவம். கீழே கை கால்கள் முதலியன, இந்திரியங்கள் முதலியன மற்றும் சரீரத்தின் இதர பாகங்கள் எல்லாம் கொடிகள், இலைகள் ஆகும். அதுதான் அஸ்வத்தம் என்ற மரத்தின் எடுத்துக்காட்டு. இதை பற்றித்தான் இந்த ஸ்லோகம் கூறுகிறது. அஸ்வத்தம், அதாவது இன்று நிலையில்லாமல் தேகம் உள்ளது, நாளை அப்படியே இருக்காது. அதுதான் அஸ்வத்த மரத்தின் அடையாளம். இந்த விருட்சத்தின் வேரில் இருந்து, அதாவது ஆக்ஞா சக்கரத்திலிருந்து சகசிராரம் வரை ஸ்திரமான பிராணன் பிரம்மத்தின் ரூபத்தில் உள்ளது. அங்கிருந்து சஞ்சலமான பிராணன் முதலிய வாயுக்கள் எல்லா வகையான சக்திகளுடன் கீழே உள்ள கொடிகள் ஆகிய கை கால்கள் முதலிய இந்திரியங்களில் காரியங்கள் செய்து கொண்டு பரவியுள்ளன. பின்பு கீழே இருந்து பல வகையான நாடிகள் மூலம் அல்லது ஞான நூலிலைகள் மூலமாக மேலே சென்றுள்ளன. 3 வேதங்களும் இந்த விருட்சத்தின் இலைகள். இவ்வாறு இந்த அஸ்வத்த மரத்தை போல் உள்ள இந்த சரீர ஞானத்தை போன்ற தேக தத்துவத்தை யார் உணர்கிறார்களோ அல்லது அறிகிறார்களோ அவர்களைத்தான் வேத வித்தகர்கள், அதாவது வேத நிபுணர்கள் என கூறுகிறோம். எனவேதான் யோகிராஜ் அவர்கள் கூறுகிறார், சுவாசத்தை நெற்றி பொட்டில் கொண்டு போய் அதை தடுத்து நிறுத்துங்கள். அந்த நிலையில் இருந்து கொண்டு கீழே அங்கங்கள், உப அங்கங்களாகிய மற்றும் இந்திரியங்களாகிய இலைகள், கொடிகளை பாருங்கள். அப்பொழுது இந்த மாயா உலகிலிருந்து விலகி பிரம்ம ஞானத்தை பெறுவீர்கள். சுவாசம் இல்லாத நிலையில்தான் கேவல் கும்பக நிலை உண்டாகிறது. அது பிராணாயாமம் செய்து தானாகவே உண்டாகிறது. இவ்வாறு மனதை எப்பொழுதும் மேலேயே நிலையாக நிறுத்தி கொண்டீர்களானால் அப்பொழுது தன்னைத்தானே பார்ப்பீர்கள். இதுதான் பிரம்ம ஞானம். யோகிராஜ் அவர்கள் மேலும் எழுதியிருக்கிறார், ஓம்கார கிரியா செய்யும் பொழுது நாம் ஓம்கார கிரியாவை சரிவர செய்கிறோமா என்ற சந்தேகம் மனதில் அடிக்கடி எழும். பொதுவாக சஞ்சல மனமானது தேகத்தின் முன்பாகத்தில்தான் இருக்கிறது. பின்பக்கத்தில் அதன் வாழ்வு நிலை மிகவும் குறைவுதான். ஆனால் ஓம்கார கிரியா சரீரத்தின் பின்புறம் செய்ய வேண்டும். எனவே மனதிற்குள்ளே எவ்வாறு சரீரத்தின் பின்னால் முதுகில் நிலை நிறுத்தி ஓம்கார கிரியா செய்ய முடியும்? இதற்கு மனம்தான் பதில் கூற வேண்டும். யோகிராஜ் கூறுகிறார், இதற்கு பதில் கூடஸ்தா தான். அதாவது சஞ்சல மனதை கூடஸ்தாவில் தெரியும் முக்கோணத்தில் நிலைநிறுத்த வேண்டும். மனதை ஆக்ஞா சக்கரத்தில் ஏற்றிவிட்டு மனதை வலப்புறமிருந்து இடப்புறமாக சுழல விட வேண்டும். அதன் பின்னர் சஞ்சலமான கற்பனை மனதை விட்டுவிட்டு யோனி போன்ற ஆக்ஞா சக்கரத்தில் நுழைந்து விட வேண்டும். இவ்வாறு ஆனந்தம் வெளிப்படும். சஞ்சல மனம் கூடஸ்தாவுடன் இணையும் பொழுது நமக்கு கிடைக்கும் அந்த ரம்மியம் ஸ்திரமானதை தவிர வேறு எதனாலும் விவரிக்க முடியாது. பின்பு கூடஸ்தாவில் சஞ்சல மனம் மற்றும் முக்கோணம் என்பதை மறைந்து விடுகிறது. இதனுடைய தாத்பரியம் என்னவெனில், யோகிகள் ஓங்கார கிரியா மூலம் கூடஸ்தாவில் உள்ளே இருக்கும் முக்கோணமான இறைவனை தரிசிக்கிறார்கள். அந்த முக்கோணம்தான் யோகத்தின் பாஷையில் பிரம்ம யோனி ஆகும். அங்குதான் எல்லாமே உற்பத்தி ஆகின்றன. அதனுள்ளே மனதை பிரவேசிக்க செய்ய வேண்டும். மனம்தான் லிங்கம். லிங்க ரூபமான மனம் பிரவேசித்தவுடன் ஒரு புள்ளி, அதாவது ஒரு பிரம்மாணுவின் தரிசனம் கிடைக்கிறது. அந்த பிந்து ஸ்வரூபம்தான் பிரம்மாண்டத்தின் உற்பத்தி ஸ்தானம். அதுதான் இறைவன் அல்லது பகவான் அல்லது பசு என்பதன் பொருள். யோனி அதாவது கூடஸ்தா, அதாவது வான் என்பதன் பொருள் சுவாசம். உள்மூச்சு வெளிமூச்சு மூலமாக பிராண கர்மம் செய்து மனம் ஸ்திரத்தன்மை அடைந்து கூடஸ்தா என்னும் யோனியில் உள்ளே லிங்க ரூபமாய் பிரவேசிக்கிறது. அப்பொழுது என்ன நிலையான நிலை உண்டாகிறதோ அதை தான் பகவான் என கூறுகிறார்கள். கூடஸ்தா தான் யோனி, மனம்தான் லிங்கம். இதன் அடையாளம்தான் சிவலிங்கம். எனவே அவர் மேலும் கூறியிருக்கிறார், நாக்கு மேலே எழும்பி மூக்கின் உள்ளே இருக்கும் மேல் வாயின் அடிபாகத்தில் நுழைகிறது.
அப்பொழுது சம்போகம் போன்ற ஆனந்தம் உண்டாகிறது. அதைத்தான் பகவான் என கூறுகிறார்கள். இது சம்பந்தமாக கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியிருக்கிறார். பகவத்கீதை அத்தியாயம் 14 ஸ்லோகம் 3 மற்றும் 4. ஹே பாரத புத்திரனே, என்னுடைய மிகப்பெரிய சர்வம் பிரம்மமயம் ஜகத் என்பது பிரபஞ்சம் முழுவதும் பரவியுள்ள இயற்கை சொரூபமான நிலையாகும். அதுதான் பிரம்மாண்டமான பிரம்மம். அதுதான் என்னுடைய யோனி சொரூபம் ஆகும். ஏனென்றால் அந்த பிரம்மம் நிலையிலிருந்துதான் எல்லாமே உற்பத்தியாகின்றன. உலகை விஸ்தாரப்படுத்துவதற்கு பரபிரம்மத்தின் நிழலிலிருந்து ஜீவாத்மாவை ஏற்கிறேன். அதாவது அங்கிருந்துதான் பலவிதமான உயிர் ராசிகளாகவும் பிண்டங்களிலும் பிரவேசித்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். பிராணன் ரூபமான அந்த மிகப்பெரிய ஆத்மா பிரம்மமய எண்ணத்துடன் பிராண கர்மம் அல்லது பிராணாயாமம் மூலமாக ஆக்ஞா சக்கரத்தில் நிலை பெற்று கூடஸ்தாவின் உள்ளே மனம் நிலையாக நிலை பெற்றவுடன் கிடைக்க பெறுகிறது. அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூடஸ்தாவின் உள்ளே உள்ள முக்கோண வடிவம்தான் மிகப்பெரிய பிரம்மத்தின் யோனி ஸ்தானம் ஆகும். அதாவது அதுதான் பிரம்ம யோனி ஆகும். கூடஸ்தாவின் அந்த இடத்திலிருந்துதான் பெறப்பட்டவன் இயற்கை வளர்ச்சி அடைந்து வருகிறான். பிராணன் ரூபமான ஆத்மாவானது இந்த முக்கோணத்தின் உள்ளே அணுவின் தோற்றத்தில் நிலையாக நின்ற பிறகு புள்ளியின் விஸ்தாரமான தோற்றத்தில் ஜீவாத்மாவாக, அதாவது இறைவனாக பிரகாசிக்கிறது. இவ்வாறு அந்த மகத் பிரம்ம ரூபமான யோனியிலிருந்து எல்லா உயிர் பிராணிகளும் பதார்த்தங்களும் உற்பத்தி ஆகின்றன. அதாவது அநேக யோனிகளிலிருந்து எவைகள் உற்பத்தி ஆகின்றனவோ அவைகளின் உற்பத்தி ஸ்தானம் அந்த மகத் பிரம்மம் ஆகும். அதாவது அந்த நிலையில் உயிர் பெற்று அசையும் நிலை பெற்று பல வகையான யோனிகளில் பலவிதமான உயிர் ராசிகளாகவும் பிண்டங்களாகவும் உற்பத்தி ஆகின்றன. அதில் அவர்தான் கர்த்தா ரூபமாக, அதாவது செயல்களை செய்பவராக இருக்கிறார். சின்ன சின்ன அநேக யோனிகளிலிருந்து என்ன நடக்கிறதோ அவையெல்லாம் பிரிக்கப்பட்டவைகளாகும். ஆனால் பிரிக்கப்படாத நிலையில் பிரம்மம் தான் தாயார் ஸ்தானம் வகிக்கிறது. நான் தான் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறேன். ஏனெனில் மேலே கூறப்பட்ட முக்கோணத்தில் உள்ள சூக்ஷ்மத்திலும் சூட்சுமமான அணு தோற்றத்துடன் அல்லது புள்ளி தோற்றத்துடன் இருப்பது நான் தான். இவ்வாறு நான் எனக்குள்ளேயே நானாக இருக்கிறேன். பின்னர் அந்த புள்ளி விரிவாகி பரவும் பொழுது கூடஸ்தா ரூபமாக மாறி பல வகையான உருவங்களாக வெளிப்படுத்திக் கொள்கிறேன். இவ்வாறு தந்தையாகிய நான் தனையன் ரூபமாகவும் உற்பத்தியாகிறேன். தந்தையின் மறு தோற்றம்தான் தனையன். எனவே நான் தான் கற்பத்தையே பிறப்புவிக்கும் தந்தை. யோகிராஜ் அவர்கள் மேலும் எழுதியிருக்கிறார். முக்கோணம் அல்லது அந்த மகத் பிரம்மமானது யோனியின் ஒளியின் ஆத்ம சமர்ப்பணம் ஆகும். அதாவது அதனுடைய ஒளி பிரகாசமானது எவ்வளவு ஆச்சரியகரமானதாகவும் திறமையானதாகவும் இருக்கிறது. அவர் மேலும் எழுதியிருக்கிறார். ஒளிமயமான யோனியை பார்த்தேன். அதாவது ஒளிமயமான அல்லது ரத்தம் போன்ற சிவப்பு நிறமான விளையும் விதை அல்லது விளையும் வீரியத்தை பார்த்தேன். மேலும் எப்பொழுதோ எழுதியிருக்கிறார், பார்வதியின் யோனி மற்றும் பரமேஸ்வரனின் லிங்கத்தையும் பார்த்தேன். மேலும் எங்கேயோ எழுதியிருக்கிறார், அதாவது அந்த முக்கோணத்திற்குள்ளேயே ஒரு மிகச்சிறிய மஞ்சள் கடுகு போன்ற ஒரு சிறு புள்ளிதான் பெரிய தீபம் போல் ஆகி பின்னர் நட்சத்திரம் போல் ஜொலித்து பிரகாசிப்பதை பார்த்தேன். அந்த புள்ளி தான் உண்மையானது. அதுதான் ஜனனம் மரணம் முதலிய விளையாட்டை காண்பித்து கொண்டிருக்கிறது. பின்பு யோகிராஜ் அவர்கள் ஒரு நாள் எழுதி வைத்திருக்கிறார், அதாவது ஜோதிமயமான லிங்கத்தை பார்த்தேன். அதுதான் மகாதேவரின் லிங்கம். அதுதான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் மேலே உள்ள பின்பாதம். வெளி தோற்றத்தில் இதுதான் அடையாளமாக நெற்றியில் திலகமாக உள்ளது. இதுதான் சந்தனம் விபூதி போன்றவைகளால் நெற்றியில் இட்டு கொள்கிறோம். நெற்றி பட்டை போட்டுக்கொண்ட விஸ்வநாதரின் லிங்கம் பார்த்தேன். ஒரு முக்கோண வடிவமான மற்றும் ஜோதிமயமான லிங்கம் எழுதி அதன் பக்கத்தில் ஓங்கார ரூபமான முக்கோணம் உண்டல்லவா என்று எழுதியிருக்கிறார். அங்கே சுசும்னா நாடியின் ஓரத்தில் ஜோதி ரூபமான மெல்லிய சிவப்பு நூலை போன்றதை பார்த்தேன். முதலில் ஜோதிமயமான லிங்கத்தை பார்த்தேன். பின்னர் அது மகா சூன்யத்தில் மறைந்துவிட்டது. அதன் போக்கு குறைந்தவுடன் பேரானந்தம் உண்டாகிறது. அந்த ஜோதியின் உள்ளே சுஷும்னாவின் 6 சக்கரங்கள் தென்படுகின்றன. அந்த அபூர்வமான ஜோதி ரூபம் வணங்கும் பொழுது தென்படுகிறது.
மேலும் பாம்பு தோற்றம் ஜோதி ரூபமான லிங்கத்தின் மேல் தெரிகிறது. அதாவது அந்த பிரம்மாண்டமான மகத் பிரம்மம் மற்றும் தாயோனி ரூபம் கொண்டது முதலியனதான் முக்கோணம். அதற்கு உள்ளே 4 வேதங்களும் பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் அமர்ந்திருப்பதை பார்த்தேன். சத்துவகுணம் அதிகமாக இருந்ததால் தேவர்கள் எல்லோரும் காணப்படுகின்றனர். இதுதான் முடிவு அல்ல, இதற்கு மேலே போக வேண்டும், குணங்களற்ற நிலைக்கு போக வேண்டும். சத்வ குணம்தான் யோனியையும் லிங்கத்தையும் ஒன்றாக இணைக்க வேண்டும். ஆனால் எப்படி? இந்த விஷயத்தை பற்றி யோகிராஜ் அவர்கள் எழுதியிருக்கிறார். அர்ஜுனன் சுழலும் சக்கரத்திலுள்ள மீனை துளைப்பது போல் குறிப்பிட்ட லட்சியத்துடன் உத்தம பிராணாயாமம் செய்ய வேண்டும். உத்தம பிராணாயாமம் செய்வதால் தான் பிரம்ம ஞானம் உண்டாகிறது. இதன் பின்னர் ஓம்கார கிரியை, அந்த ஓம்காரம்தான் ஸ்ரீராம். சாதனையாளர்களே, இதை எண்ணி பாருங்கள். உத்தம பிராணாயாமம் செய்வதால் உள்ளே சிங் சிங் போன்ற சப்தம், அதாவது சாவியின் ஓட்டையில் ஊதினால் எவ்வாறு சப்தம் வருகிறதோ அதே போன்று சப்தம் புறப்படுகிறது. அதைத்தான் பிரணவ நாதம் என கூறுகிறோம். இவ்வாறு பிராணாயாமம் செய்து அந்த பிரணவ ஒலியுடன் கலந்து விடுவதால் சோஹம் என்ற நிலை உண்டாகிறது. அதைத்தான் பரமஹம்ச என கூறுகிறோம். இதன் பின்னர் ஓம்கார், அதாவது நிர்விகல்ப சமாதி, அதாவது அங்கே எந்த விதமான கற்பனையோ பிரமையோ இல்லை. இந்த நிலையில் எல்லாவற்றின் போக்கும் மற்றும் அறிவும் இணைந்து ஒன்றாகி விடுகிறது. ஏனென்றால் துவைதம் என்பதன் அடையாளமோ அறிகுறியோ கிடையாது. இவ்வாறு வாயு கிரியா செய்து கொண்டே இருப்பதால், அதாவது உத்தம பிராணாயாமம் செய்து கொண்டே இருப்பதால் உலகின் மூலப்பொருள், சுவையான பகுதி மற்றும் மகத்துவம் இல்லாதவைகளின், அதாவது நன்மை தீமை முதலிய எல்லாவற்றின் ஞானம் உண்டாகிறது. இதைத்தான் அனுபவம் அல்லது ஞானம் என்கிறோம். இந்த அனுபவத்தின் ஒளி வெள்ளத்தில் மிதந்து யோகிராஜ் அவர்கள் பாடியிருக்கிறார். மனதின் கண்ணாடியில் மனதை பார். சந்திரன் போன்ற தூய்மையான கண்கள் மூலம் மனதை ஓங்காரத்தில் ஈடுபடுத்து. ஓங்கார நாதத்தில் எவ்வளவு ஆனந்தம் உண்டாகும். அதில் மனதை ஈடுபடுத்துவதால் தான் ஆனந்தம் பெற முடியும். சஞ்சல மனதின் சுபாவம் அல்லது நெறி என்னவெனில், அது எந்த பொருளை பார்க்கிறதோ அதே போல் காப்பி எடுக்கும். இவ்வாறு அது இங்குமங்கும் விழுந்து எழுந்து அலைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது ஸ்திரத்தன்மை அடையும் பொழுது எங்கும் எதுவும் இல்லாமல் ஆகிறது. இந்த மனதின் உற்பத்தி ஸ்தானம் அல்லது அடிப்படை கேந்திரம் எங்கே இருக்கிறது? இது சம்பந்தமாக யோகிராஜ் அவர்கள் கூறியிருக்கிறாய். அதாவது துவனியின் உள்ளே எந்த ஒளி வருகிறதோ அது ஆத்ம சூரியனிடமிருந்து வருகிறது. அதன் உள்ளேதான் மனம் இருக்கிறது. அதுதான் ஸ்திர மனம். அதில் ஆழ்ந்து லயமாகி விடுவதைத்தான் விஷ்ணு பதம் என கூறுகிறோம். அங்குதான் சுவாசம் உற்பத்தி ஆகிறது மற்றும் தொடர்ந்து லயம் உண்டாகும் இடம். யோகிராஜ் அவர்கள் மேலும் எழுதியிருக்கிறார். அதாவது நிர்மலமான ஆத்ம ஜோதிக்கு அப்பால் ஸ்திர மனம் இருக்கிறது. அது அருவமானது. அந்த நிர்மலமான தோற்றத்தில் மனம் லயப்பட வேண்டும். சஞ்சல மனதை ஸ்திரமான மனதின் உள்ளே மறைய செய்ய வேண்டும். மனதில் என்ன எழுகிறதோ அதுதான் தேகத்தில் உண்டாகிறது. மனம் என்னும் திரை விலகும் பொழுது சரீரத்தின் திரையும் போக போக அல்லது பொதுவாக விலகிவிடும். எனவே அவர் பாடினார் இவ்வாறு: கிரியாபான் யோகிகளே, ஓங்காரநாதத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள். அங்கே ஒளிமயமான பரஞ்சோதி வந்து கொண்டே இருக்கும். ஓங்கார நாதத்திலிருந்து வரும் பலவித தேவதைகளை பாருங்கள். பொறுமையாக ஓங்காரநாதத்தில் மனதை செலுத்துங்கள். இதை தொடர்ந்து சாதனை செய்து வருவதன் மூலம் காணலாம். பின்பு பகவானை உருவகப்படுத்தலாம். கத்திமுனையில் உலக மாயையை அறுத்தறிந்து ஓங்காரநாதத்தை இறுக பிடித்து கொள்ளுங்கள். மனதின் உள்ளே உள்ள ஆழ்ந்த சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்து அங்கு உறையும் பகவானை பற்றி மனம் எப்பொழுதும் நினைக்க வேண்டும். அன்பு இல்லாமல் அன்பு எவ்வாறு உதயமாகும்? அந்த ஓம்கார நாதத்தில் எப்பொழுதும் மனம் அசை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தியானம் மூலமாக தனிமையான சூழ்நிலையில் இறைவனை நினைக்கும் பொழுது சஞ்சல மனமானது ஸ்திர மனதின் உதவியுடன் அந்த ஓம்கார நாதத்தில் நிலைநிறுத்தி கொண்டால் அப்பொழுது ஒரு ஆழ்ந்த இயல்பான அற்புத காட்சியை பார்க்கலாம். எப்பொழுதும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் மனதை ஏன் கவனிக்கிறாய்? அதற்கு பதிலாக பிராண கர்மத்தை விடாப்பிடியாக
கடைபிடியுங்கள். காளி மாதா மிக பெரிய மதிப்பிட முடியாத சொத்து என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவள் அநாகத் சக்கரத்தில் தாமரை மலர் வசிக்கிறாள். அவளை தீவிரமான தியான பயிற்சி மூலம் தக்க வைத்து கொள்ள ஏன் முயற்சி செய்யக்கூடாது? தேக பலத்தை அளிக்கும் பால் மற்றும் வெண்ணெய், நெய் முதலியவைகளை அருந்தி தனிமையில் பிராண கர்மம் சாதகம் செய்யுங்கள். பிராண கர்மம் செய்யும் பொழுது சிங் சிங் என்ற துவனி வருகிறதல்லவா? அது பெரிய வாள் போன்றது. அந்த வாளினால் எல்லாவற்றையும் அறுத்து எறிய வேண்டும். அப்பொழுதுதான் ஸ்திரத்தன்மையை அடைய முடியும். பின் ஸ்திரமானவுடன் முக்குணத்தை கடந்த நிலை, அதாவது சத்துவம், ரஜோ மற்றும் தமஸ் ஆகிய குணங்களை கடந்த நிலை அடைந்து பிறப்பு இறப்பு ஆகிய பிரவாகத்திலிருந்து தூர விலகி போய்விடலாம். எனவே இந்த விஷயத்தை அவர் அதிகமாக வற்புறுத்தி எழுதியிருக்கிறார். மனதில் ஒன்றும் இல்லை, தியானம் செய்யுங்கள், அதுதான் எல்லாமாக இருக்கிறது. ஏமாற்றுவது, அதாவது சஞ்சல மனம் மூலம்தான் மனதை சிக்க வைத்து மனதை ஜெயித்துவிட வேண்டும், அதாவது ஸ்திரப்படுத்த வேண்டும். எவ்வாறு முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியுமோ அவ்வாறு. ஆனால் ஸ்திரமடையாமல் சஞ்சலமாகவே இருக்கும் வரை எதுவுமே சரியாக இருக்காது. தாத்பரியம் என்னவெனில், மனம் சஞ்சலமாகவே இருக்கும் வரை எதற்கும் எல்லையில்லாமல் இருக்கும். இன்று கொஞ்சம் நாளை கொஞ்சம் போன்ற பாவனை உதயமாகிக் கொண்டே இருக்கும். எனவேதான் மனம் சஞ்சல நிலையில் இருக்கும் வரை அந்த ஸ்திரமான பிரம்மத்தை விட்டு மனமானது வெகு தூரத்திலேயே இருக்கும். இந்த மனதை ஈடுபடுத்துவது அல்லது மனதை பறிகொடுத்து விடுவதை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது சரகத்தில் ஒரு அழகான கதை சொல்லப்பட்டிருக்கிறது. கோபிகாஸ்திரிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்க போகும் பொழுது அவருக்காக ஏதாவது ஒரு அன்பளிப்பை கொண்டு போக வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆனால் பரிசாக என்ன கொண்டு போகலாம்? எல்லாமே அவருடையது தானே. எனவே அவரிடம் இல்லாத ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் என யோசித்தார்கள். இறுதியில் பகவானிடம் நிறையவே இருக்கிறது, ஆனால் மனம் அவரிடம் இல்லை. அது நம்மிடம் நிறையவே இருக்கிறது, அதை கொடுக்கலாம் என நிர்ணயித்து கொண்டனர். எனவேதான் அவர்கள் தங்களுடைய மனதை பரிபூர்ணமாக பகவானுக்கு அர்ப்பணித்தார்கள். அதாவது பகவானிடம் சஞ்சல மனம் இல்லாததால் மனமே இல்லை, ஆனால் அது கோபிகா ஸ்திரீகளிடம் உள்ளது. எனவே அவர்கள் தங்களுடைய சஞ்சல மனதை பிராண கர்மம் மூலமாக ஸ்திரப்படுத்தி மனதில் மனதை நிறுத்தினர், சஞ்சல மனதை நிலைப்படுத்தினர். அதாவது அவர்கள் வசப்பட்டு விட்டனர். இதுதான் பகவானுக்கு மனதை அர்ப்பணிக்கும் சாதனை அல்லது உபாயம் ஆகும். அதாவது பயங்கரமானது அல்லது பயம், சாதனையின் பயம். 3 நாடிகளும், அதாவது இடா, பிங்களா மற்றும் சுசும்னா ஆகிய 3 நாடிகளும் நெற்றி பொட்டின் உள்ளே இணையாத வரை மனம் ஸ்திரமடையாது. மேலும் வாயு ஸ்திரமடையாத காரணத்தால் பயம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. எனவே சக்தியுடன் உத்தம பிராணகர்மம் செய்து கொண்டே இருப்பதால் இறுதியில் ஸ்திர நிலை பெற்று ஓங்காரநாதம் கேட்டு அதிலேயே ஆழ்ந்து விடுவதன் மூலம் முக்தி பதம் கிடைக்கும். யோகிராஜ் அவர்கள் பாட ஆரம்பிக்கிறார். சரீரத்தின் வேலைகளை சரீரமே செய்கிறது, ஆனால் ஆத்மா தான் செய்கிறது என்பதை எப்படி நீங்கள் நினைக்க முடியும்? உண்மையில் நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஏனென்றால் நீங்கள் இந்த பிரிக்க முடியாத பிரபஞ்சத்தில் ஊடுருவியுள்ளீர்கள். உங்களை தவிர இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தி நடத்துபவர் யார்? மனமானது மதிப்பிட முடியாதது என்பதை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அதுதான் உங்களை பிரம்மமாக்கும். நீங்கள் அகங்காரத்தினால் கலைக்கப்படுகிறீர்கள், ஆனால் உண்மையான ஆத்மாவில் நீங்கள் தான் இருக்கிறீர்கள். வேறு யார் எஜமானர்? எனவே நீங்களே பிரம்மம் என எண்ணுங்கள். உயர்ந்த ஆனந்தத்தை நீங்கள் அடைந்து அந்த நிலையில் இருக்கும் பொழுது பரமானந்த மயமான சச்சித் ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள். ஏ மனமே, உலகியல் எண்ணங்களில் நீ ஏன் எப்பொழுதும் உழல்கிறாய்? உன்னை தவிர வேறு எந்த நண்பனோ உறவினரோ உனக்கு இல்லை. இதன் பின்னர் யோகிராஜ் அவர்கள் கிபி 1883 வருடம் ஜனவரி 4 எழுதியிருக்கிறார்.
ஆத்ம சூரியனான சூரிய நாராயணன் தோற்றம் கொண்ட ஓங்கார ரூபத்தை பார்த்தேன். பிராண கர்மம் செய்து சரீரம் லேசாக ஆகிவிட்டதால் கண்களுக்கு முன்னால் உள்ள திரை, அதாவது மாயை என்ற திரை என்னவென்று அறிந்து கொண்டேன். பின்பு அந்த மாயை என்னும் திரை விலகிய பிறகு ஆத்ம சூரியனுக்குள்ளே பகவான் கிருஷ்ணரின் ரூபத்தை பார்த்தேன். அது உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அதுதான் சத்வ தமஸ் ரஜோ ஆகிய 3 குணங்களின் தோற்றம். எல்லா பொருட்களும் 5 தத்துவங்களில் மறைந்துவிட்டன. மேலும் 5 தத்துவங்களும் ஆத்ம சூரியனிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் பார்த்தேன். அதுதான் தூய்மையான பரிசுத்தமான பிரம்மமாகும். கிபி 1873 ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி எழுதியிருக்கிறார். என்னுடைய சுய ரூபத்தில் ஸ்ரீமன் நாராயணனை பார்த்தேன். இதுவே என்னுடைய தோற்றமாகும். பின் அதுவே அருவமான ஓங்காரமாகும். அந்த அருவமான ஓங்காரம்தான் ஆதி வேதமாகும். கிபி 1873 வருடம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி எழுதியிருக்கிறார். இப்பொழுது என்னுடைய சுய ரூபத்தின் தரிசனம் கிடைத்தது. இந்த சுயரூபத்தின் தரிசனம் நெற்றி பொட்டில், அதாவது ஆக்ஞா சக்கரத்தில் உள்ளே உண்டாகிறது. இதைத்தான் அன்னப்பறவை என்று கூறுகிறார்கள். அந்த நேரம் எல்லா சந்தேகங்களும் விலகிவிடுகின்றன. எல்லாமே வெள்ளையாக காண்கிறது. ஏனென்றால் வெண்மை எந்த நேரத்திலும் வருவதில்லை. இதுதான் பரிசுத்த நிலை எனப்படுகிறது. அது உள்ளே இருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இந்த அனுபவம்தான் இன்று உண்டானது. இதனால் பேரானந்தம் கிடைத்தது. கிபி 1873 வருடம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி எழுதியிருக்கிறார். கூடஸ்தாவானது அக்ஷர அழிவில்லாத நிலையான ஸ்ரீமன் நாராயணன் ரூபமாகிவிட்டது. அடுத்த நாள் ஜூன் 20ஆம் தேதி எழுதியிருக்கிறார். என்னுடைய சுய ரூபத்தை தவிர இன்னொரு தனி ரூபத்தை பார்த்தேன். ஸ்ரீமன் நாராயணனின் தோற்றம் வேறு இடத்தில் காணப்படுகிறது. ஜூலை 8ஆம் தேதி 1873 வருடம் எழுதியிருக்கிறார். என்னை போலவே தோற்றம் கொண்ட ஒரு பிரகாசமான மனிதனை பார்த்தேன். கிபி 1873 வருடம் ஜூலை மாதம் 28ஆம் தேதி எழுதியிருக்கிறார். என்னுடைய ரூபத்தை பார்த்தேன். அதுவே நாராயணன் ரூபம். இப்பொழுது பேரானந்தமாக இருந்தது. வேலை செய்வதற்கு சோம்பேறித்தனம் உண்டானது போல் தெரிகிறது. பேசாமல் உட்கார்ந்தே இருக்கலாம் என்ற எண்ணம் உண்டாகிறது. இந்த நிலையில் இரவு பூராவும் சாதனை செய்து தூக்கத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுவது போல் தெரிகிறது. கிபி 1873 வருடம் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி எழுதியிருக்கிறார். தாத்பரியம் என்னவெனில், உத்தம பிராணாயாமம் செய்வதால் புல்லாங்குழலில் வரும் சப்தம் போல் அது இன்று மிக நன்றாக இருந்தது. இதைத்தான் பிரணவநாதம் என கூறுகிறோம். இதே பிரணவ ஒளியை கொண்டு ஒளி கப்பாலுள்ள மகா சூன்யத்தில் பிரம்மத்தில் சென்றுவிட்டேன். அதிலேயே கலந்திருந்து கொண்டு லயமாகி விட வேண்டும். ஆனால் அந்த லயத்தை அடைவதற்கு உலக சச்சரவுகளில் வாழ்வின் நடுவில் இருந்து கொண்டு எந்த நீண்டகால சாதனை செய்ய வேண்டிய அவசியமோ அது முடியாத காரியம். இதற்காக இரவு முழுவதும் சாதனை செய்வதற்கு தூக்கத்தை வெற்றி கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த முயற்சி தான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கிரியாவினால் உண்டான மயக்கம் மேலும் அதிகமாகிவிட்டது. மேலும் சூன்யமான பிரம்மம் மேலும் தூய்மையாகவும் நிர்மலமாகவும் ஆகிவிட்டது. கிபி 1873 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி எழுதியிருக்கிறார். இப்பொழுது இரவில் தூக்கம் குறைவாக வருகிறது. கிரியா செய்து மிக அதிகமான ஸ்திர எண்ணமும் மயக்கமும் வருவது தெரிகிறது. கிபி 1873 ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி எழுதியிருக்கிறார். இப்பொழுது இரவில் தூக்கமே வருவதில்லை. அதாவது பூரணமாக தூக்கத்தை வென்றுவிட்டார். எனவே இரவு முழுவதும் கிரியா செய்வதில் எவ்வித அசௌகரியமும் இல்லை. பிராணனின் சஞ்சல போக்கினால்தான் அல்லது நிலையற்றதாக அது இருப்பதால் தான் சரீர ஞாபகம் உண்டாகிறது. எனவேதான் தூக்கமும் தேவைப்படுகிறது. ஆனால் பிராணகர்மம் செய்து செய்து பிராணன் ஸ்திரமாக விடும் பொழுது தூக்கத்தினால் எந்தவித பலனும் கிடையாது. யோகியானவர் இவ்வாறுதான் நெடுநேரம் வரை சமாதி நிலையில் இருப்பதற்கு பயிற்சி அடைந்தவராகிறார். இவ்வாறான நிலையில் அவருக்கு பிராணவாயுவின் அவசியமும் கிடையாது. எல்லா உயிர் பிராணிகளும் பிராணவாயுவை உட்கொண்டு கரியமல வாயுவை வெளிவிடுகின்றன. இவ்வாறு பிராணவாயுவை உட்கொள்வதால் தேகத்தின் ஒவ்வொரு
கோஷங்களும் அவைகளின் செயல்களை செய்து கொண்டே இருப்பதற்கு கரியமில வாயுவை வெளியேற்ற வேண்டியிருக்கிறது. ஆனால் யோகி தன்னுடைய யோக கிரியை மூலம் தன்னுடைய தேகத்திலுள்ள ஒவ்வொரு கோஷத்தையும் வேலையற்றதாக செய்வதில் திறமை பெறும் பொழுது அவர் பிராணவாயு இல்லாமலேயே இருக்க முடிகிறது. மேலும் பிராணவாயு இல்லாமல் உயிரோடு இருப்பதால் கரியமில வாயுவை வெளியே விட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த நிலையில் கோஷங்கள் எல்லாமே வேலை செய்யாமல் இருப்பதால் அவைகள் அழிந்து விடக்கூடிய நிலைமை ஏற்படலாம். ஆனால் அவைகள் நாசம் அடைவதில்லை. யோகி மறுபடியும் தன் சுபாவ நிலைக்கு திரும்பும் பொழுது அல்லது விழித்தெரிக்கும் நிலைக்கு வரும் பொழுது எல்லா கோஷங்களும் இருதயம் சத்தமாகவும் மெதுவாகவும் மூளையில் பிராணவாயுவை செலுத்துவதால் காரியம் ஆரம்பித்து எல்லாமே வேலைகளில் ஈடுபட்டு செயலாற்றும் திறமையும் பெறுகின்றன. வெளியில் உள்ள சுவாசத்தின் போக்கு ஆரம்பித்து விடுகிறது. இதைத்தான் பிராணனின் சஞ்சல நிலை என்கிறோம். இதையே குறிப்பிட்டு மகான் ராம் பிரசாத் அவர்கள் பாடியிருக்கிறார். அதாவது தேகத்தின் சஞ்சலமான நிலையில் தூக்கத்தினால் பலனுண்டு, ஸ்திரமான நிலையில் தூக்கத்தின் அவசியம் கிடையாது. எனவே சஞ்சலமான நிலையில் எந்த தூக்கம் உண்டாகிறதோ அதை சஞ்சல நிலைக்கே விட்டுவிட்டு அவர் ஸ்திரமான நிலைக்கு சென்று விட்டார். அதாவது கிரியாவை கடந்த நிலையை அடைந்து விட்டார். அங்கே தூக்கத்தினால் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. யோகிராஜ் அவர்கள் கூறுவார், சத்தியயுகம் அதாவது கிரியாவை கடந்த நிலை, கிரேதா அதாவது கிரியாவை கடந்த பின்னர் உண்டாகும் நிலை, துவாபர் அதாவது கிரியா செய்யும் நேரம் மற்றும் களி அதாவது கிரியாவை செய்யாமல் இருக்கும் நிலை ஆகும். இவ்வாறு 4 யுகங்களையும் புதைந்து கிடக்கும் ரகசியங்களை குறிப்பிட்டு எழுதும்போது அவர் எழுதியிருக்கிறார். வேதங்கள் தான் மனித சமுதாயத்திற்கு வேர் போன்றவை. கிரியா மூலமாக எல்லா விதமான ஞானங்களையும் பெற முடியும். சுருதி என்பது பேச்சு இல்லாமல் காது மூலம் மட்டும் கேட்கப்படுவது. ஸ்மரன் என்பது காதால் கேட்டு அதை மனப்பாடம் செய்து மனதில் நிலைநிறுத்திக் கொள்வது. இதைத்தான் ரகசியம் என கூறப்பட்டிருக்கிறது. மனதினுக்குள்ளேயே கிரியா செய்து புகழ் பெற வேண்டும் என்று நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த உலகத்தில் இறந்த பின்னர் பிரம்மத்தில் கலந்து பரம சுகத்தை அடைய முடியும். சம்பாஷணை இல்லாமல் வெறும் கேட்பது மட்டும் ஸ்ருதி எனப்படுகிறது. அதை அறிவதன் பெயர்தான் வேதம். அதை ஸ்மரன் செய்து அதன் மூலம் கிடைக்கும் பொருள் அல்லது கிரியைதான் சாஸ்திரம் எனப்படுகிறது. அந்த வேதத்தின் சுருதி ஸ்மிருதி தர்க்க சாஸ்திரம் ஆவதற்கு எந்த உபாயமும் கிடையாது. ஏனென்றால் அவை தானாகவே வந்து விடுகின்றன. அதன் மூலமாகத்தான் கிரியா செய்து பிரகாசம் அடைகிறது. வேதத்தின் ஸ்மிருதி நல்லொழுக்கம் ஆகும். கிரியா மேலும் ஆத்மாவுக்கு பிரியமானது, ஸ்திரத்தன்மையுடையது. இவை 4 வகையான தர்மங்கள் ஆகும். இவைகள்தான் கிரியாவின் லட்சணங்கள் ஆகும் என உணரப்படுகிறது. குருவினுடைய சொல்லை நம்பி அவர் சொல் மீது விசுவாசம் வைத்து படகிலிருந்து கரை சேர்வது போல் இந்த கிரியாவை செய்து கொண்டே இருப்பதால் இந்த பவசாகரம் என்னும் வைதரணியை மரணத்திற்கு பின் கடக்கப்பட வேண்டும் என நம்பப்படும் நதி கடப்பதற்கு முடியும். இது சம்பந்தமாக யோகிராஜ் அவர்கள் கிபி 1873 ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி தன் டைரியில் எழுதியிருக்கிறார். ஓங்காரத்தின் தோற்றம் பூரண வெண்மையாகும். நீரின் தோற்றமும் அப்படித்தான். இதுவே ஆதி ரூபம். மகா சூன்யத்தில் நிலைத்து விடுவதால் அதுவே சகஜ சுபாவமாக அதாவது ஆன்ம பாவமாக அல்லது சுபாவமான நிலை உண்டாகி பிராணனின் அப்போதைய சஞ்சலமான நிலை அப்பொழுது சுபாவமற்றது போல் ஆகிவிடுகிறது. குருவின் சொல் மீது பூர்ண நம்பிக்கை வைத்து இந்த சகஜ கிரியா மூலமாக பிறப்பு இறப்பின் கதியான இந்த பவசாகரத்தை கடக்க முடியும். எவ்வாறு ஒருவன் நீரில் மூழ்கும் பொழுது மற்றொருவன் அவனை காப்பாற்ற வரும்பொழுது அவன் மற்றவனுடைய இடுப்பை பிடித்து கொண்டு மெதுவாக கொண்டு போனால் இருவருமே வெளியில் வரலாம். ஆனால் அவன் காப்பாற்றுபவனையே பலமாக பிடித்து கொண்டால் அவனும் தானும் மூழ்குவான், அவனையும் மூழ்கடிப்பான். குரு சிஷ்யருடைய நடத்தையிலும் இந்த நியதி சரியாக பொருந்தும். குரு சிஷ்யருடைய தொடர்பும் இதே போலத்தான். ஏனென்றால் குரு எவ்வாறோ அவ்வாறேதான் சிஷ்யரும்.
யாராவது ஒருவருக்கு கண் வழி வந்து இன்னொருவர் அவருடைய கண்களையே நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தால் நெருக்கத்தின் காரணமாக எவ்வாறு மற்றவருக்கும் கண்வழி வருகிறதோ அதே மாதிரி தினந்தோறும் கிரியா செய்து கூடஸ்தாவாகிய அக்ஷரனை பார்த்து பார்த்து தானே அந்த ரூபமாகி விடுகிறது. இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அவருடைய தொண்டையிலிருந்து பாட்டு கிளம்பியது. ஓய்வு இல்லாமல் பகவானை நினைவு கூறுங்கள். அவர்தான் ஏழைகளுக்கெல்லாம் அடைக்கலம். அந்த நிலையை அடைந்த பின் பிறப்புகள் முடிவடைந்து விடுகின்றன. புலன்கள் கட்டுப்பட்டு விடுகின்றன. அழியாத இந்த பேரானந்தத்தை பற்றி வர்ணிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட பேரானந்த பொக்கிஷத்தை அனுபவித்தவர் தவிர வேறு யார் விவரிக்க முடியும்? ஆழ்ந்த தீவிர பக்தியின் மூலம் இறைவனின் பாத கமலத்தை ஒவ்வொருவரும் அடையலாம். கிபி 1873 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி எழுதியிருக்கிறார். எல்லா வகையான கர்மங்களை விட்டு விடுவதால் தானே வாசுதேவன் ஆகிவிடுகிறாய். அதாவது தானே எஜமானன் கடவுளாகி விடுகிறாய். பிராணகர்மம் செய்து தன்னுடைய சக்தி அல்லது பலம் முழுவதும் மறைந்து விடும் பொழுது எல்லாமே அதாவது ஆகாயம் போல் தனக்குத்தானே எஜமானன் கடவுளாகி விடுகிறது. ஏனென்றால் அந்த தூய்மையான பிரம்மாகாசம் தான் எங்கும் இருந்து விரிந்து பரவியுள்ளது. அதுதான் எஜமானன் கடவுள். அந்த எஜமானனாகிய கடவுளை சாயியை விட்டுவிடாதே. அவருடன் நினையும் வரை நன்றாக இருக. அவரை பற்றி கொண்டு விட்டு விடாதே. கிபி 1873 ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி எழுதியிருக்கிறார். நான் தான் ஆத்ம சூரியன் தோற்றம் கொண்ட நிர்மலமான தூய்மையான ஜோதி. நான் அந்த நிர்மலமான ஜோதியை பார்க்கும் பொழுது என்னை தவிர வேறு யாரையும் பார்ப்பதில்லை. இப்பொழுது அந்த நிர்மலமான ஆத்ம ஜோதியில் கலந்துவிட வேண்டும். ஜோதியும் நானும் ஒன்றாகிவிட வேண்டும். அதிலேயே லயித்து விட வேண்டும். அடுத்த நாள் எழுதியிருக்கிறார். கூடஸ்தாவில் உள்ளே துருவ நட்சத்திரம் போல் சிறு புள்ளி காணப்படுகிறது. அதுதான் ஆத்ம சூரியன். இந்த ஆத்ம சூரியனை தரிசிப்பதால் எல்லாமே செம்மைப்படுத்தப்படுகின்றன. சுத்தமாகவும் தெளிவாகவும் காணப்படுகிறது. அடுத்த நாள் மே 5ஆம் தேதி எழுதியிருக்கிறார். அதுதான் இறைவனின் நிர்மலமான ஜோதி சொரூபம். அது ஆகாயம் போல் இருக்கிறது. கிபி 1873 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி எழுதியிருக்கிறார். கூடஸ்தாவின் உள்ளே ஆகாயம் போல் நெற்றி பொட்டு திருச்சூடி பறந்து விரிந்து இருக்கிறது. அதுதான் பரம அக்ஷரன். பின் அதிலிருந்து தான் ஜோதி ரூபம் தோன்றுகிறது. அது அத்தியந்த வெண்மையாக தூய்மையாக நிர்மலமாக உள்ளது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி 1873 ஆண்டு எழுதியிருக்கிறார். நாக்கு மேலே எழும்பி மேல்வாயின் தொடக்கத்தில் பிரவேசித்திடும் பொழுது காரமும் இனிப்பும் கலந்த சுவை உண்டாகிறது. இன்று மேலும் ஸ்திரமாக இருந்தேன். ஓங்காரநாதம் மூளையின் பின்னால் இருந்து ஒலித்து கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். 1873ஆம் வருடம் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி கூடஸ்தாவின் உள்ளே ஒரு புள்ளி வரைந்து அதன் பக்கத்தில் எழுதியிருக்கிறார். கூடஸ்தாவின் உள்ளே இருக்கும் ஸ்திரமான புள்ளி உள்ளதல்லவா, அதுதான் யாரும் போக முடியாத இடம். இந்த ஸ்திரமான புள்ளியில் நிலைத்து இருக்க வேண்டும். மனம் சிறிது சஞ்சலமானாலும் அந்த புள்ளி ஸ்திரமாக இருக்காது. பிராணகர்மம் செய்து எல்லாமே அசந்து விடுகிறது. அப்பொழுது மனதிற்கு அப்பாற்பட்ட நிலை, விருப்பமற்ற நிலை உண்டாகிறது. அப்பொழுதுதான் அந்த புள்ளி ஸ்திரத்தன்மை பெறுகிறது. ஜீவனுக்குள் உள்ள தற்போதைய புத்தியும் மனமும் ஸ்திரமான புள்ளியை அடைய முடிவதற்கான திறமை பெறுவதில்லை. எனவேதான் அது யாரும் புக முடியாத இடம் என கூறப்பட்டிருக்கிறது. அந்த புக முடியாத ஸ்திரமான புள்ளிக்கு உள்ளே நுழைந்து நின்று தங்க வேண்டும். 1873ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி எழுதியிருக்கிறார். இந்த சரீரத்திற்குள்ளே இதே போன்ற மற்றும் ஒரு சரீரம் இருக்கிறது. அது கருப்பாக உள்ளது. இதைத்தான் சுயரூப தரிசனம் என கூறுகிறார்கள். கண்ணாடியின் முன் நிற்பதால் எவ்வாறு நம் சரீரத்தின் பிம்பம் தென்படுகிறதோ அதேபோல் பிராணகர்மம் செய்து மனம் ஸ்திரப்பட்டு கூடஸ்தா ரூபமான கண்ணாடி முன் ஸ்திரமாக நிற்கும் பொழுது அப்பொழுது கட்டை விரல் அளவு அல்லது கட்டை விரல் உயரமுள்ள பிம்பம் தென்படுகிறது. இதுதான் காரண சரீரமாகும். சரீரமானது ஸ்தூல, சூட்சும மற்றும் காரண சரீரம் என 3 வகைப்படும். ஸ்தூல சரீரத்துக்குள்ளே சூட்சும சரீரமும் சூட்சும சரீரத்துக்குள்ளே காரண சரீரமும் உள்ளன.
தூங்கும் வேளையில் இந்திரியங்கள் முதலான பற்றுக்களிலிருந்து விடுபட்டு ஸ்தூல சரீரமும் சூட்சும சரீரமும் தூங்கி விடுகின்றன. ஆனால் காரண சரீரம் தூங்குவதில்லை. அது எப்பொழுதும் விழிப்பு நிலையிலேயே இருக்கிறது. அதுதான் பின்னால் 2 சரீரங்களின் ஆதார பூமியாகவும் தங்குமிடமாகவும் அமைந்துள்ளது. யோகிராஜ் அவர்கள் பாட ஆரம்பிக்கிறார். மாயையை விளக்குங்கள், அகங்காரத்தை கைவிட்டு நல்வழியில் தொடர்ந்து முன்னேறுங்கள். படிப்படியாக முன்னேறி செல்லுங்கள். அப்பொழுது மிக அதிகமான குதூகலம் அடைவீர்கள். மனம் எப்படிப்பட்ட தீய குணங்களை பொய்மைகளை வரவேற்கிறது. ஒரு பேரழகான பிரம்மம் காணப்பட்டது. அதிலேயே மனதை ஆழ்ந்து தீவிரமாக செலுத்துவதால் பிரம்மத்துடன் கலந்து பிரம்மமாகவே ஆகிவிடுவாய். நாக்கு மேலே எழும்பி மேல்வாயின் அடிபாகத்தில் உள்ள துளையில் பிரவேசித்து விட்டது. அப்பொழுது இனிமையான ருசியின் அனுபவம் உண்டானது. மேலும் சுவாசம் உள்ளேயே நடந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் உண்டான மயக்கம் இருக்கிறதே, அது எப்பொழுதும் அவசியமாக இருக்க வேண்டும். அதாவது தூய்மையான நிர்மல பிரம்மம், திரையில்லாமல், அதாவது சுதந்திரமாக உள்ள பிரம்மம். அதுதான் எல்லோருக்கும் எஜமானன் அல்லது இறைவன். ஏனெனில் இந்த பிரம்மத்திலிருந்து தான் நிலையாக என்னென்ன பொருட்கள் உள்ளனவோ அவைகள் எல்லாம் உற்பத்தி ஆகின்றன. அந்த பிரம்மம் ஜல ரூபமானது. ஏனென்றால் ஜலத்திற்கு எந்த விதமான தோற்றமும் அல்லது நிறமும் கிடையாது. அது எந்த பாத்திரத்தில் வைத்தாலும் அதே நிறம் அல்லது தோற்றத்தை எடுத்துக்கொள்கிறது. இவ்வாறு அரூபமான சூன்யமான பிரம்மம் தான் எல்லா பக்கங்களிலும் இருக்கிறது. ஆத்ம சூரியன் தான் என்னுடைய ரூபம். அதுதான் ஓங்காரம். அது ஸ்திரமான வீட்டிற்குள் நுழைந்து அடைய வேண்டிய சாலையாகும். ஏனென்றால் அடிக்கடி அந்த ஆத்ம சூரியனை தரிசிப்பதால் தான் யோகியானவர் ஸ்திரத்தன்மையை அடைகிறார். பின் ஸ்திரமான நிலையில் பார்ப்பது, கேட்பது அல்லது அறிவது ஆகியவைகளின் பேச்சே கிடையாது. மூக்கின் மேல் 2 புருவங்களுக்கும் நடுவில் நெற்றியில் 2 கண்களையும் மேலே நிலை நிறுத்தி பார்த்து கொண்டே இருப்பது மிகவும் கஷ்டம். ஆனால் அவ்வாறு செய்வதால் தான் ஸ்திர நிலை அல்லது சமாதி நிலை உண்டாகிறது. நாக்கு மேலே எழும்பி வலது பக்க நாசி துவாரத்திற்குள் நுழைந்து விட்டது. பின்னர் இடது பக்க துவாரத்திற்குள் 1 அங்குலம் வரை நுழைந்து விட்டது. இந்த நிலையில் பிராணாயாமம் செய்யும் பொழுது சிங் போன்ற அல்லது சப்தம் உண்டாக ஆரம்பித்தது. உத்தம பிராணாயாமத்தில் சிங் சிங் என்னும் சப்தம் இடைவெளியின்றி வெளிவருகிறது. அதாவது நாக்கு இன்னும் மேலே எழும்பி நாசித்துவாரங்கள் வழியாக அத்துமீறி சென்று மேலே சென்று விட்டது. இந்த நிலையில் பிராண கர்மம் செய்து நிர்மலமான தூய்மையான மகா சூன்யத்தை வெளியிலும் உள்ளேயிலும் மற்றும் எல்லா புறங்களிலும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உள்ளும் புறமும் ஒன்றாகி விட்டது. இந்த நிர்மலமான தூய்மையான மகா சூன்ய ரூபம் கொண்ட ஆகாயம்தான் நாராயணன். பிரம்ம தியானம்தான் அசலும் உண்மையானதும் ஆகும். இந்த தியானத்தை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். புத்தகங்களை படித்தோ அல்லது மேலே கூறப்பட்ட குரு சீடர் உறவு இல்லாமல், குருவிடம் சிஷ்யை பெறாமல் யாரும் இந்த பிராண கர்மம் செய்யக்கூடாது. குருவின் மூலம் கிடைக்கப்பெறும் டோக்கர் கிரியா என்ற பிராண கர்மத்தில் திறமை அடைந்து அதை செய்யும் பொழுது இதய முடிச்சில் விசுக்தி சக்கரத்தில் துளை ஏற்பட்டு விடுவதால் இதயத்தில் நிலை பெற்றிருக்கும் பிரகிருதி அல்லது யதார்த்தமான சத்திய தோற்றம் வெளிப்படுகிறது அல்லது பிரகாசிக்கிறது. இதற்கு முன்னால் உள்ள சஞ்சலமான தோற்றம் மாயை. அது ஏமாற்றுகிறது மற்றும் பொய்யானது. நிராகாரமான உருவமில்லாத நிர்குண பிரம்மத்தை தியானிக்க கூடாது என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது சரியல்ல. ஸ்திரமான வீட்டை அடைந்தவுடன் மிக அதிக ஆனந்தம் உண்டானது. மேலும் அந்த நிலையான வீட்டில் வெகு நேரம் இருந்தேன். நிர்மலமான தூய்மையான ஆகாஷ் ரூபமான பிரம்மத்தை உணர்ந்தேன் என்ற ஞானம் உண்டானது. ஸ்திரமான பிராணவாயுவில் நிலையாக இருக்கும் பொழுது இதயம் தூய்மையாகிறது. அப்பொழுது பேசினால் கூட இதயத்தை யாரோ பலமாக தள்ளுவது போன்ற அனுபவம் உண்டாகிறது. கேசரி முத்திரையை அடைந்தவுடன் ஆகாயத்தில் நடக்க வேண்டியதுதான். காற்றில் மிதக்க வேண்டும் அல்லது நடப்பதில் ஆயாசம் அல்லது களைப்பு உண்டாவதில்லை. ஆகையினால்தான் அகங்காரம் உண்டாகிறது. இந்த நிலை பெற்றவுடன் ஆசை அழிந்தவுடன் புத்தி உதயமாகிறது. அதுதான் ஈஸ்வரன்.
எவ்வாறு கிடைக்க முடியாத செல்வம் ஒருவனுக்கு கிடைக்கும் பொழுது மனம் திருப்தி அடைகிறதோ அதைவிட 100 மடங்கு அதிகமாக சமாதியில் மனதிற்கு திருப்தி உண்டாகிறது. பிரம்மம் சுத்தமானது. அது எந்தவிதமான செல்வத்திலிருந்தும் வரவில்லை. அது அசுத்தப்படுத்தப்பட்டதல்ல. நாராயணன் அல்லது சிவனுக்கு பூஜை செய்வதற்கு முன்னால் அந்த தேவதைகளை நினைத்து தியானம் செய்வது எனும் நியதி நம்மிடையே உள்ளது. இதுதான் புறத்தில் செய்யும் பூஜை விதி. ஆனால் யோகிராஜ் அவர்கள் கூறுவதாவது, மகாதேவருக்கு முதலில் ஸ்நானம் செய்வித்து பின் தியானம் என்பது முடியாத காரியம். ஏனெனில் முதலில் தியானம்தான் உசிதம். அதாவது ஆத்மாவை பிரம்மம் உணர்வது உசிதம். எனவே ஆத்மாவை ஸ்நானம் செய்விப்பது உசிதம். அதன் பின் தியானம் செய்ய வேண்டும். இம்மாதிரியான உள்முக தியானம் மீது சாதனை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்துவார். இவ்வாறாக வெளியில் தீர்த்த யாத்திரைகள் செய்யாவிட்டால் கூட அவர் உள்நோக்கு பாவனையுடன் எல்லா தீர்த்தங்களின் யாத்திரை செய்திருக்கிறார் என்று காண முடிகிறது. உள்முக தீர்த்தத்தின் அடையாளம்தான் வெளி தீர்த்த யாத்திரை. இது சம்பந்தமாக யோகிராஜ் அவர்கள் எழுதியிருப்பது என்னவெனில், அழியாத கூடஸ்தா தான் ஓங்காரத்தின் உண்மையான தோற்றம். அதாவது சுவாசத்தை நிரந்தரமாக ஏற்றுக்கொள்வதின் மூலம் தானாகவே கேவல் கும்பகம் உண்டாகும் பொழுது பல தேவர் பலராமரைத்தான் உழவர்களின் தேவர் என்கிறார். ஏனென்றால் வாயுதான் ஜலம். எனவே வாயுதான் பலதேவர். வாயுதான் உழவர்களின் தேவராகிறார். கூடஸ்தாவில் எந்த பெறை சந்திரன் தென்படுகிறதோ அவர்தான் அல்லது அதுதான் ஒளிமயமான ஜோதி தீர்த்தம். அந்த ஜோதி தீர்த்தத்தில் முதலில் அவர் ஸ்நானம் செய்தார். அதன் பின் சுழுமனை வழியில் சுவாசம் உண்டான பொழுது அழியாத மறைந்துள்ள கூடஸ்தாவை பார்த்தார். அந்த சரஸ்வதி நதியில் தீர்த்தமாடினார். படிப்படியாக சுவாசம் முழுவதும் நின்றவுடன், ஸ்திரமானவுடன் அப்பொழுது அக்னி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தார். பின் பஞ்ச தீர்த்தங்களின் பிரவாகம் உண்டானவுடன் சகசிராரம் அல்லது 1000 இதழ் கொண்ட தாமரையிலிருந்து அமிர்த தாரை உண்டான பொழுது 5 நதிகள் கொண்ட பத்ரிகா தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தார். இவ்வாறு யோகிராஜ் அவர்கள் தன்னுடைய சரீரத்திற்குள்ளேயே எல்லா தீர்த்தங்களின் யாத்திரைகளை மேற்கொண்டார். வெளிப்புற தீர்த்தங்களின் யாத்திரைகளை மேற்கொள்வதால் ஆத்மாவின் உயர்வு உண்டாவதில்லை. சாஸ்திரத்திலும் இதுவே கூறப்பட்டிருக்கிறது. ஞான சங்கிலினி தந்திரம் அத்தியாயம் 48 ஸ்லோகம் 49. தாமச குணம் படைத்தவன்தான் இந்த தீர்த்தத்திலிருந்து அந்த தீர்த்தத்திற்கும் அலைந்து கொண்டிருப்பான். ஹே ராமா, ஆத்ம தீர்த்தம் இல்லாமல் முக்தி கிடைக்காது. மேலும் அவர் எழுதியிருக்கிறார், கண்களை மூடிக்கொண்டு சுழுமனை ரூபமான கங்கா மாதாவின் அலைகளை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். கைலாச சிகரத்தில் அமர்ந்திருக்கும் சிவபார்வதியை அருகே வடித்தெழுதி அதன் பக்கத்தில் எழுதியிருக்கிறார். சிகரத்திற்கே பாதிக்கு மேல் கைலாஷ் மலை, அதாவது 1000 இதழ் கொண்ட தாமரை உள்ளது. அங்கே ஹரனும் பார்வதியும் அமர்ந்துள்ளனர். தூரத்திலிருந்து காணப்படுகிறது. காசி மகாதேவர், அதாவது விஸ்வநாதருடைய திரிசூலம் மேலே நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இடா, பிங்களா மற்றும் சுழுமுனை ஆகிய 3 நாடிகளும் 3 குணங்களின் தோற்றமாக திரிசூலமாக உள்ளது. காசி அதாவது ஜோதி ரூபம் மற்றும் மகாதேவர் அல்லது சுழுமுனை அல்லது சத்வகுணமாகும். பின்னர் கோமுகி சித்திரம் வரைந்து அதன் அருகில் எழுதியிருக்கிறார். கோமுகி தீர்த்தத்தின் தரிசனம் செய்தேன். பிறக்கும் பொழுது ஜாதகரின் ஜென்ம நட்சத்திரம் சரியா இருந்தால், அதாவது அனுகூலமான தசா புத்திகளில் இருந்தால் அவனுடைய எல்லா காரியங்களையும் வெற்றியடைந்து ஜாதகன் செல்வத்துடன் வளமாக இருக்கிறான். அப்படி அனுகூலமாக இல்லாத தசா புத்தி இருந்தால் எல்லா தர்ம காரியங்களும் நேரெதிராக வளமற்றவனாக ஆகிறான். நாக்கு மேலே எழும்பியதால் மேல்வாயின் துளையில் நுழைந்து விட்டது. அப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டும் பூரணமாக நின்று விட்டது. இம்மாதிரியான நிலையில்தான் நுனியில் இனிப்பாக இருக்கும் அனுபவம் உண்டானது. இப்பொழுது பேரானந்தம் ஏற்பட்டது. சுவாசம் பூரணமாக சுஷும்னா நாடியின் கடைசி முனை வரை நுழைந்து விட்டது. அப்பொழுது அழியாத குறையாத கூடஸ்தா தோற்றமான ஞானக்கண் அல்லது நெற்றிக்கண் எப்பொழுதும் கண்களுக்கு முன்னாலேயே இருந்தது. அதாவது நான் தான் நீலமேக வர்ண ஷியாமா வர்ணம் படைத்த மாதவன்.
நான் தான் ஸ்ரீகிருஷ்ணன். யார் ஸ்ரீகிருஷ்ணரோ அவர்தான் ஆத்மசூரியன். அவரைத்தான் காரணகர்த்தா என கூறுகிறோம். ஆத்மசூரியனின் ஜோதி நான் தான். அடிக்கடி ஆத்மசூரியனை காண வேண்டும் என்ற அவா உண்டாகிறது. தன் ரூபம்தான் உண்மையானது. இந்த உலகத்தின் மூலப்பொருள் ஆத்மசூரியன். ஏனென்றால் எல்லாமே ஆத்மசூரியனிலிருந்து தான் தோன்றுகின்றன. அதுதான் என்னுடைய, உங்களுடைய மற்றும் எல்லோருடைய தோற்றம். நீதான் அந்த அது. ஆனால் நீ உன்னை மறந்து விட்டாய். உன்னை தவிர வேறு யாரும் அல்லது எதுவும் இல்லை. பிராணகர்மம் செய்து இவ்வாறான நிலை உண்டாகும் பொழுது அப்பொழுதுதான் லயத்தின் உணர்வு உண்டாகிறது. கபால வடிவத்தை வரைந்து அதன் மேல் ஒரு சூரியனை வரைந்து அதன் பின்னால் எழுதியிருக்கிறார். ஆத்ம சூரியனுடைய இரண்டாவது தோற்றம் யமன், அதாவது மரணத்தின் பிறப்பிடம். பின்பு அவரும் நான் தான். ஆத்ம சூரியன் தான் யமன், அந்த யமனும் நான் தான். எது சுவாசமோ அது ஆத்ம சூரியனின் ஜோதி, அதுவும் நான் தான். ஏனென்றால் அந்த ஆத்ம சூரியனிலிருந்து தான் இந்த சுவாசம் வருகிறது. அதுதான் சுவாசத்தின் பிறப்பிடம். ஆனால் இதை புரிந்து கொள்வது அவ்வளவு சுலபமில்லை. இதற்காக கடுமையான சாதனை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். அதன் ஜோதியும் தான் காரணகர்த்தா ஆவார். இந்த காரணகர்த்தாவிடமிருந்து தான் இந்த பிரபஞ்ச அண்ட பகிரண்டங்கள் உற்பத்தி ஆகின்றன. பின் அதிலேயே லயித்து இணைந்து கலந்து விடுகின்றன. இப்பொழுதும் சுவாசம் உள்ளே போய்கொண்டே இருக்கிறது, பின் சிறிது வெளியேயும் சென்று கொண்டிருக்கிறது. பிராணகர்மம் செய்து இன்று எல்லா இந்திரியங்களிலிருந்தும் மனம் விடுபட்டு விட்டது போன்ற நிலை உண்டானது. இந்த நிலையில் பிரபுவின் தரிசனம் உண்டானது. ஓங்கார துணியின் பிரகாசத்தை பார்த்தேன், கேட்டேன். இதுதான் ஆண் பெண் இருபாலருக்கும் பரமேஸ்வரன் தோற்றத்தில் யம ரூபமானவர். இவரை எப்பொழுதும் பார்க்க கூடாது, மறந்தும் பார்க்க கூடாது. ஏனென்றால் ஸ்திரமான பிராணனுக்கு அந்த நிலையில் இரண்டு நுனிகள் உள்ளன. ஒன்று விஷ்ணு, அதாவது எங்கும் பரவியுள்ளது. மற்றொன்று யமன், அதாவது அழிக்கக்கூடியது. எனவே யோகிராஜ் அவர்கள் இந்த யமன் தோற்றம் கொண்ட அழிவை அல்லது மரணத்தை உண்டாக்குபவர் பக்கம் யோகி பார்க்க கூடாது என கூறுகிறார். இரண்டு நிலைகளும் யோகிக்கு ஏற்பட்டாலும் இரண்டையும் யோகியானவர் அறிந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். அப்பொழுது கூட அவர் யமன் தோற்றம் கொண்ட அழிவை அல்லது மரணத்தை உண்டாக்குபவர் பக்கம் தன் பார்வையை படவிடக்கூடாது. அங்கே பார்ப்பதால் அல்லது பார்த்த உடனேயே யமன் வலையில் விழுந்துவிட வேண்டியதுதான். எனவே அவர் எல்லோரையும் எச்சரித்து கூறுகிறார். இன்று யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடிய நிலையில் இல்லாமல் மனம் உற்சாகம் இல்லாமல் இருந்துவிட்டது. நாக்கு முழுவதுமாக மேல்வாயில் நுழைந்து நிலை பெற்று விட்டது. சுவாசம் பரிபூரணமாக உள்ளேயே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பிராணவாயு மேலே எழும்பி செல்வதால் ஒருவிதமான மயக்கமும், அந்த மயக்கத்தின் தீவிரத்தால் கண்களால் எதையும் தெளிவாக காண முடியவில்லை. எழுதும் பொழுது எழுத்து கூட சரியாக பார்க்க முடியவில்லை. தூக்கம் வரும் பொழுது எவ்வாறு தூக்க கலக்கம் உண்டாகிறதோ அவ்வாறு ஒரு ஆழ்ந்த மயக்க நிலையில் சூழ்ந்து விட்டேன். மிகவும் பலத்துடன் பிராணகர்மம் அல்லது பிராணாயாமம் செய்து இரண்டு கண்களும் தானாகவே மூடிக்கொண்டு வருகின்றன. மிகவும் தீவிர மயக்கம் ஏற்பட்டதால் பேரானந்தம் உண்டாகிறது. முதலாக பிராணாயாமம் செய்யும் பொழுது, பிராணனை இழுக்கும் பொழுதும் மற்றும் அதை நிறுத்தி கொள்ளும் பொழுதும் சிறிது கஷ்டம் உண்டாகிறது. மூச்சை விடும் பொழுதும் மூச்சு புறப்படும் பொழுதும் சிறிது சுகமாக இருக்கிறது. ஆனால் காற்று வயிற்றின் உள்ளே தங்குவதில்லை. அடுத்தது பிராணாயாமத்தில் தொண்டையும் மூக்கையும் கடந்து செல்லும் பொழுது உள்ளுக்குள்ளேயே மேல்வாய் வரை செல்கிறது. இந்த பிராணாயாமத்தில் இழுக்கும் பொழுது எவ்வாறு ஆனந்தம் உண்டாகிறதோ, இரண்டு எல்லைகளிலும் நிறுத்தும் பொழுது அல்லது தடுக்கும் பொழுது கூட மற்றும் மூச்சை வெளியே செலுத்தும் பொழுது கூட அதே விதமான சுகமான ஆனந்தம் உண்டாகிறது. ஆனால் மூச்சை வெளியே விடும் பொழுது ஒரு மிகவும் மதுரமான பிராண ஒளி வெளியில் உண்டாகிறது. அதன் மூலம் காற்றானது சிரசின் மேல் பாய்ந்து செல்கிறது. மேலும் அதுவே சிரசில் உறுதியாக நின்று விடுகிறது. இதனால் தலை கனத்து விடுகிறது. தலை இவ்வாறு கனத்துவிடும் நிலைக்குத்தான் மயக்கம் அல்லது போதை என்கிறோம். ஆனால் இந்த மயக்கம் எல்லோருக்கும் உண்டாவதில்லை. ஏன்? எவ்வாறு ஒரு அழகான பெண்ணை பார்த்தவுடன்
அவளை அடைய வேண்டும் என்ற தீவிர எண்ணம் உண்டாகும் பொழுது எப்படிப்பட்ட மயக்கம் எல்லோருக்கும் உண்டாகிறது. அந்த நிலையில் அவ்வாறான எண்ணம் உண்டாவதற்கு அந்த பெண்தான் காரணம். அதேபோல் உள்ளுக்குள்ளேயே நடக்கும் உத்தம பிராணாயாமம் தான் சிரசில் உண்டாகும் கணத்திற்கும் அதனால் உண்டாகும் மயக்கத்திற்கும் காரணமாகும். தன்னுடைய மாயை மூலமாக மோகினி ரூபம் கொண்டு இந்த உலகை மயக்கி கொண்டிருக்கிறார் பரமேஸ்வரன், அதாவது பிரம்மம். அந்த மோகினி ரூபத்தின் நிழல் தோற்றும் அந்த அழகு மிகுந்த பெண்ணை கண்டு எவ்வளவு மயக்கம் உண்டாகிறதோ அதை விட அதிக மயக்கம் அந்த பரமேஸ்வரனை காணும் பொழுது உண்டாகிறது. அதையே, அதாவது அவரையே பிராணாயாமம் செய்து செய்து பார்த்தேன். உள்முக பிராணாயாமம் இழுக்கும் பொழுது சுவாசம் கொஞ்சம் கூட வெளியில் வந்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் சுவாசம் வெளியே செல்லும் பொழுது சிறிதளவு வெளியே போய் கொண்டிருக்கிறது. பிராணாயாமம் செய்து முடித்தவுடன் மூச்சை வெளியே செலுத்தும் பொழுது போகவில்லை என்றாலும் அப்பொழுதும் அது உள்ளேயே சுவாசம் நடந்து கொண்டிருக்கிறது. பிராணாயாமம் செய்யும் பொழுது அதை பரீட்சை செய்யும் பொருட்டு மெதுவாக செய்யும் பொழுது காற்று குறைவாகவும் அதிகமாகவும் போய் வந்து கொண்டிருப்பது போன்ற ஞானம் உண்டாகிறது. இவ்வாறு பிராணாயாமம் செய்து தனக்குள்ளே சுவாசத்தை நிறுத்துவதால் அதை தடைபட்டு விடுகிறது. மேலும் எவ்வளவு தூரம் நிறுத்த வேண்டும் என விரும்புகிறோமோ அவ்வளவு நேரம் நிறுத்த முடிகிறது. மனதை கட்டுப்படுத்தி மனதை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு உள்முகமாக சுவாசம் போய்கொண்டிருக்கும் வரை தனக்குத்தானே மிகவும் நன்றாக ஸ்திர நிலையில் இருக்கும் பாவம் உண்டாகிறது என்கிற ஞானம் உண்டாகிறது. எனவே அவர் இதை பற்றி மேலும் எழுதியிருக்கிறார். மனதின் சஞ்சலமான நிலையிலிருந்து அதன் மூலம் அபயம் கிடைப்பது, அதாவது ஸ்திரமான நிலை கிடைப்பதால் அந்த நிலையைத்தான் மந்திரம் என கூறுகிறோம். அதன் மூலம் தேகத்தின் போஷணை பராமரிப்பு உண்டாகிறது. அதைத்தான் தந்திரம் என கூறுகிறோம். அதாவது தேகம் ஸ்திரமான நிலையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு தந்திரியும், அதாவது எல்லா நாடிகளுக்குள்ளேயும் வாயுவின் பிரவாகம் சென்று கொண்டே இருக்கிறது. அதனால்தான் தேகம் பராமரிக்கப்படுகிறது. அந்த வாயு பிரவாகத்தை தான் தந்திரம் என கூறுகிறார்கள். மேலே இருந்து பிரவகித்து கொண்டு வரும் அந்த அமிர்த தாரைக்கு ஈடான இனிப்பான சுவை வேறு எந்த பொருளிலும் கிடையாது. சிரஸ், அதாவது தலை நன்றாக கனத்து விட்டது. அதிக நேரம் கூடஸ்தாவில் நிலைத்திருந்து பிராணாயாமமும் செய்யும் பொழுது மேலே இருந்து, அதாவது சகசிராரத்திலிருந்து காதில் எப்பொழுதும் ஓங்காரநாதம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அது கிரியா யோக தியானம் செய்யும் பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கூடஸ்தாவில் காணப்படும் சந்திரனுக்கு முன்னால் காணப்படும் திரை பிராணகர்மம் செய்யும் பொழுது அடிக்கடி விலகுகிறது. அப்பொழுது தூய்மையான வெந்நீர களங்கமற்ற சந்திரன் தென்படுகிறது. அப்பொழுது கண்களை மூடியவுடன் அந்த சந்திரன் உள்ளே, அதாவது கூடஸ்தாவில் மிக தெளிவாக காணப்படுகிறது. ஆனால் இப்பொழுது கூட சிறிது நேரம்தான் காணப்படுகிறது. இம்மாதிரியான நிலை வெகு நேரம் ஆவதில்லை, அதாவது இருப்பதில்லை. மேலும் எனக்குள் எவ்வளவு சக்தி உண்டாகி இருக்கிறதோ அவ்வளவு நேரம் வரை தீர்க்கமான அல்லது அதிக நேரம் பிராணாயாமம் செய்கிறேன் என்ற ஞாபகம் வருகிறது. எனவே சில தினங்கள் சென்ற பின்னர் வெளிக்காற்று வெளிமூச்சு வெளியே செல்வதில்லை என தோன்றுகிறது. இம்மாதிரியான நிலையில் மிக அதிக ஆனந்தம் கிடைக்கிறது. மேலும் சுவாசத்தின் போக்கு, சுவாசம் வருவதும் போவதும் கூட நின்றுவிட்டது. இதுதான் ஸ்திரமான நிலை எனப்படும் ஞானம் உண்டாகிறது. இந்த நிலைதான் உண்மையிலேயே எல்லாவற்றையும் துறந்த நிலையாகும். இதற்கு முன்னால் இருந்த தியாக நிலை என்பது பைத்தியக்காரத்தனமானது அல்லது பொய் பிரபலாபத்துடன் கூடியது. தியானம் செய்யும் பொழுது, கிரியா செய்யும் பொழுது கடிகார டிக் டிக் ஒளி போல் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. காலையில் பிராணாயாமம் செய்து செய்து திறந்த கண்களால் சந்திரனை பார்த்தேன். அதன் கூடவே சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இணைந்து ஏகாகாரமாகி விட்டது. இரண்டும் தங்களுக்குள் ஒன்றாக கலந்து விட்டது பொழுது இரண்டுமில்லாத நிலை அல்லது அவைகள் இல்லாத நிலையில் எல்லாமே சூன்யமாகி விட்டதை பார்த்தேன். இந்த மகா சூன்யம்தான் பிரம்மம். ஆத்ம சூரியனுக்குள்ளேதான் பரமேஸ்வரன் பரபிரம்மம் நிரம்பி உள்ளது. கூடஸ்தாவில் உள்ள புள்ளி தான் ஓங்கார துவனி அல்லது ஒளியின் தோற்றம். அப்பொழுது அந்த ஓங்காரம் ஒளியாகும். அந்த இப்பொழுது சீராக உள்ளது, அதாவது ஓங்காரநாதம். அதுவே ஆத்ம சூரியன், அதுவேதான் புள்ளியாக உள்ளது, அதுவேதான் ஓங்காரநாதமாகும். இப்பொழுது யாரும் போக முடியாத இடத்திற்கு போய்விட்டேன். யாரும் அங்கே போக முடியாது. யோகிகள் மட்டும்தான் அங்கு போவதற்கு வேண்டிய திறமை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட போக முடியாத இடத்திற்கு போய் சேர்ந்தேன். ஸ்திரமான வீட்டில் போய் சேர்ந்து விட்டேன். ஹரியின் பாதங்களில் இருந்து தீர்த்தம் பிரம்மாவின் கமண்டலத்தில் விழுகிறது. அதுதான் காரண தீர்த்தம் எனப்படுகிறது. பிரம்மாவின் கமண்டலம் மேல்வாய் துளை கொண்டது. ஹரியின் பாதங்கள் 1000 இதழ்கள் கொண்ட தாமரையான
சகசிராரத்திலிருந்து வரும் அமிர்த தாரையானது மேல்வாயில் உள்ள தொலையில் உள்நாக்குக்கு மேலே, அதாவது ஊர்த்துவ நாக்கு எனப்படும் உள்நாக்கின் நுனியில் விழுகிறது. அதுதான் காரண தீர்த்தமாகும். இந்த காரண தீர்த்தத்தை பருகுவதால் அமரத்துவம் கிடைக்கப் பெறுகிறது. இதுவேதான் தந்திர ஞான யோக பிரகாரம் ஐவகை உணவான மதுபானம். ஐவகை உணவு என்பது மீன், மது, மாமிசம், உலோகம், சம்போகம். இது வெளி உலகில் உள்ள மதுபானம் அல்ல. தந்திர யோகத்தில் ஈடுபடுவனுக்கு இந்த ஐவகை உணவை அடைய சாதனைதான் பிரதானமாகும். இந்த உணவின் குணம் 3 வகைப்படும். அதாவது தாமஸ், ரஜஸ் மற்றும் சாத்விக குணங்களாகும். இதில் சாத்விக குணம்தான் சிரேஷ்டமானதும் பிரதானமானதும் கூட. ஐவகை உணவில் மதுபானம், மாமிசம், சாராயம், மீன், உலோகம் ஆகியவருடன் சம்போகமும் வருகிறது. யார் ராஜச குணம் அல்லது தாமச குணம் படைத்து அதில் வசீகரிக்கப்படுகிறார்களோ அவர்கள் இந்த வெளி உலக ஐவகை உணவுகள் மூலம் சாதனை செய்கிறார்கள். ஆனால் இதனால் ஆத்ம சாட்சாத்காரம், அதாவது பேரின்பமான சச்சித் ஆனந்தம் பெறுவதில்லை. சாத்வீகமான ஐவகை உணவு சுதந்திரமானது, தனித்தன்மை பெற்றது. ராஜசிக் மற்றும் தாமசிக் குணங்களை கொண்டு ஐவகை உணவு உண்டு செய்யும் சாதனையானது கெட்ட அல்லது துச்சமான சாதனையாகும். இதை பற்றி தந்திர சாஸ்திரத்தில் கூறியிருப்பதாவது: மதுபானம் மூலம் மனதின் சித்தி அடைகிறான் என்றால் மது அருந்தும் பாமர மனிதன் கூட சித்தி பெற முடியும். மாமிச உணவு உண்பதன் மூலம்தான் புண்ணியம் கிடைக்கும் என்றால் பின் எல்லோரும் மாமிச பட்சினியாகி புண்ணியம் தேடிக் கொள்ளலாம். ஹே தேவா, ஸ்ரீ சம்போகம் மூலம் மோட்சம் கிட்டும் என்றால் பின் எல்லோரும் ஸ்ரீ சேவை சம்போகம் செய்து மோட்சம் அடையலாமே. ஆனால் இது நடக்கக்கூடியது அல்ல. எனவே சாத்வீக எண்ணத்துடன் 5 வகை உணவுகளில் முதல் உணவான மதுபானம் என்று எதை கூறுகிறார்கள் என்றால் இது சம்பந்தமாக சாஸ்திரத்தின் கூற்றை பார்ப்போம். ஹே ராமா, சகசிராரத்தில் இருந்து உற்பத்தியாகும் அமிர்த தாரையை அருந்துவதால் யார் பேரானந்தம் எய்து விடுகிறார்களோ அவர்களைத்தான் மது அருந்தும் சாதகர்கள் என கூறுகிறோம். யோகிராஜ் அவர்கள் இந்த சோமபானம் அல்லது காரண தீர்த்தத்தை அருந்தி எப்பொழுதும் பகவான் மயக்கத்தில் ஆழ்ந்திருப்பார். சாத்வீக எண்ணத்துடன் 2வது வகை உணவான மாமிஷ பக்ஷணம் என்று எதை கூறுகிறோம் என்றால் இது சம்பந்தமாகவும் சாஸ்திரத்தின் கூற்றை பார்ப்போம். அம்மா என்னும் சொல்லிலிருந்து ருச்சியும் அந்த ருச்சியின் அம்சம்தான் வாக்கியம். இது இந்த ருச்சி அல்லது இனிமைக்கு பிரியமானது. எந்த மனிதன் ருசியை உண்கிறானோ, அதாவது வாக்கு கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்கிறானோ அவனைத்தான் மாமிச பக்ஷினி சாதகன் என்று கூறுகிறார்கள். குருவின் உபதேச பிரகாரம் மேல்வாயின் தொடக்கத்தில் நாக்கை பிரவேசிக்க செய்துவிடுவதால் பேச்சு வெளிவர முடியாத நிலை உண்டாகும். அதாவது பேச முடியாது. இந்த நிலையில் பிராண கர்மம் அதிகம் செய்வதால் ஆசை அல்லது பற்று அழிந்து விடுகிறது. அப்பொழுது பற்று இல்லாததால் யார் பேச முடியும்? எனவே நாக்கை கட்டுப்படுத்துவதன் மூலம் வாக்கும் கட்டுப்பட்டு விடுகிறது. இந்த நாக்கை கட்டுப்படுத்தும் சாதகனைத்தான் மாமிச பக்ஷினி சாதகன் என்று கூறுகிறோம். 3வது வகை ஐவகை உணவான மீன் உணவு என்று எதை கூறுகிறோம் என்றால் இது சம்பந்தமாக சாஸ்திரம் கூறுவதாவது: கங்கை, யமுனை ஆகிய 2 நதிகளுக்கும் நடுவில் 2 மீன்கள் உலாவுகின்றன. எந்த சாதகர்கள் அந்த மீன்களை பட்சணம் செய்கிறார்களோ அவர்களைத்தான் மீன் உணவு உண்ணும் சாதகர்கள் என கூறுகிறோம். அதாவது கங்கையானது இடா நாடி, யமுனா பிங்களா நாடி. இந்த 2 நாடிகளுக்கு உள்ளே நடக்கும் உள்மூச்சு வெளிமூச்சு ஆகியவைகளின் போக்கு அல்லது உலாதான் மீன்கள் ஆகும். எந்த யோகி பிராண கர்மம் மூலம் பிராணனை ஸ்திரப்படுத்தி உள்மூச்சு வெளிமூச்சு தோற்றம் கொண்ட 2 மீன்களையும் பட்சணம் செய்கிறாரோ, அதாவது அதை ஸ்திரப்படுத்துகிறாரோ அவர்தான் மீன் பட்சினி சாதகராவார். 4வது வகையான உலோக உணவு பட்சினி என யாரை குறிப்பிடுகிறோம்? இது சம்பந்தமாக சாஸ்திரம் கூறுவதாவது: 1000 இதழ் கொண்ட மகா தாமரை மலரில் வெண்தண்டில் பாதரசம் போல் வெண்மையாக தெல்ல தெளிவாக ஆயிரக்கணக்கான சூரிய சந்திரர்களின் பிரகாசத்தை விட அதிக பிரகாசத்துடன் ஜெகன் ஜோதியுடன் குளிர்ச்சியுடனும் அத்தியந்த மனோகரமான மகா குண்டலியுடன் இணைந்து எந்த ஆத்மா இருக்கிறாரோ அதை யார் அறிந்து கொண்டிருக்கிறார்களோ, அதாவது குரு உபதேச பிரகாரம் எந்த யோகிகள் ஆத்ம கர்மம் மூலம் இப்படிப்பட்ட பரமாத்மாவை பிரத்யட்சமாக தரிசனம் செய்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட யோகிகளைத்தான் முத்ரா சாதகர்கள் என கூறுவார்கள். 5வது வகையான ஐவகை உணவு என்று சம்போகம் என்பது எதை கூறுகிறோம்? சம்போகம் சத்துவத்தின் சம்பந்தமாக சாஸ்திரம் கூறுவது யாதெனில்,
சம்போகத்தின் தத்துவம்தான் சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம் ஆகியவைகளுக்கு மூல காரணமாகும். சம்போகம் மூலம் சித்தி, அதாவது பற்றற்ற நிலை மற்றும் துர்லபமான பிரம்ம ஞானம் உண்டாகிறது. நாபி சக்கரத்தில் உள்ள குண்டலின் குழியின் உள்ளே செக்க செவேல் என்ற இரத்த சிவப்பு நிறம் கொண்ட அக்ஷரம் தேஜஸ் தத்துவத்தை குறிக்கிறது. குங்கும பொழிவுடன் உள்ள தோற்றம் கொண்ட அன்ன பறவை, அதாவது பிறப்பிக்க முடியாத ரூபம் கொண்ட, அதாவது சுயமாக உண்டாகும் உள்மூச்சு வெளிமூச்சு மூலமாக, அதாவது பிராண கர்மம் மூலம் ஆக்ஞா சக்கரத்தில் நிலையாக உள்ள மகா யோனி அல்லது பிரம்ம யோனிக்குள்ளே புள்ளி போல் தோற்றம் கொண்டுள்ள அந்த உணவு யாருக்கு கிடைக்கிறதோ, அதாவது முக்தி நிலை கிடைக்கும் பொழுது மகா ஆனந்தமான அல்லது பேரானந்தமான பிரம்ம ஞானம் உதயமாகிறது. உச்சியில் இவ்வாறான நிலை உண்டாவதால் எந்த ஸ்திரத்தன்மையான நிலை உண்டாகிறதோ அந்த நிலையிலேயே மனம் நிலையாக ஈடுபடுவதின் பெயர்தான் ராம் ஆகும். இதுதான் உண்மையான ராமநாமம் ஆகும். இந்த ராமநாமத்தின் வர்ணனையை வாயால் வர்ணிக்க முடியாது. சம்போகம் செய்யும் சாதகர்கள் இவ்வாறு எப்பொழுதும் ஆத்மாவில் லயித்து ஈடுபடுத்தி கொள்கிறார்கள். எனவே ராமநாமம்தான் உண்மையான தாரக பிரம்மா ஆகும், அதாவது முக்தி அளிக்கும் பிரம்மாவாகும். ஹே மகேஸ்வரி, மரண காலத்தில் இந்த ராமநாமம் யாருக்கு ஞாபகம் இருக்க வேண்டுமோ, அதாவது யார் ஸ்மரிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர் ஆத்ம கிரியாவில் ஈடுபட வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது எல்லா கர்மங்களும் விலகி மரண காலத்தில் ராமநாமம் ஞாபகம் உண்டாகிறது. அப்பொழுது அவர்கள் சுயமாகவே பிரம்மலயமாகிறார்கள், அதாவது பிரம்மத்துடன் லயித்து விடுகிறார்கள். இதையே லட்சியப்படுத்தி குறிப்பிட்டு யோகிராஜ் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஓங்காரம் தான் ஆத்மாராம், ஆத்மாராம் தான் ஸ்ரீராம். இந்த ஆத்ம தத்துவமான ஸ்வரூபம் கொண்ட சம்போக தத்துவம்தான் பரம அல்லது முக்கிய மோட்ச தத்துவம். எல்லா வகையான ஞானத்திற்கும் காரண சொரூபம் இது. எல்லா விதமான பூஜை மற்றும் ஜபம் ஆகியவற்றின் பலன் அளிக்கிறது. குருவின் உபதேசம் பெற்று அதன் மூலம் இவ்வாறான 6 அங்கங்களினால் தலை, கழுத்து, 2 கைகள், 2 கால்கள் யோக கிரியா செய்து அதன் மூலம் எல்லா மந்திரங்களின் நாள் உச்சாடனம் செய்கிறார்கள். உள்முக பிராணாயாமம் செய்து வெளிக்காற்றை வெளியிலும் உள்காற்றை உள்ளேயும் நிறுத்தி வாயுவை இதயத்தில் தரிப்பதன் பெயர்தான் ஆலிங்கனம். ஸ்திர நிலையில் பரிபூர்ணமாக ஆழ்ந்து விடுவதன் பெயர் முத்தம் ஆகும். இவ்வாறான தியான நிலையானது 1728 முறை உள்முக உத்தம பிராணாயாமம் செய்வதன் மூலம் உண்டாகிறது. அப்பொழுதுதான் கேவல் ரூபம் கொண்ட இந்த கும்பகத்தின் நிலை உண்டாகிறது. சீத்கார் நிலை வலியினால் சப்தம் எழுப்புவதாகும். மேலும் நாக்கை மேலே எழுப்பி வைத்து கொண்டு இம்மாதிரியான சாதனை செய்து அமிர்தத்தின் ருஷியை உணர்ந்து அருந்துகிறோம். அதுதான் நைவேத்தியம் எனப்படுகிறது. சுயமாக தோன்றிய ஜபக்கிரியை ஆத்ம கிரியை தான் ரமன், அதாவது சுகபோகம் எனப்படுகிறது. இந்த ரமன் செய்து செய்து வெண்மை நிறமான சுக்கலம் ஒழுகுகிறது. அது உண்டான உடனே திருப்தி ஏற்பட்டு ஆனந்தம் உண்டாகிறது. அதுதான் தட்சணை எனப்படுகிறது, அதாவது பிரம்மானந்தம் உண்டான நிலை ஏற்படுகிறது. இந்த சாத்வீகமான சம்போக தத்துவம் மற்றும் பஞ்சமகார், அதாவது ஐவகை உணவை பக்ஷணம் செய்யும் சாதனையைத்தான் மகாதேவர் பார்வதி தேவிக்கு சொல்லி இதை மிக மிக ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும் என கூறியிருக்கிறார். ஆனால் தற்காலத்தில் சாத்விக பாவனையை விட்டுவிட்டு ராஜசிக் மற்றும் தாமசிக் தர்மத்தை அனுஷ்டித்து கொண்டிருக்கிறார்கள். யோகிராஜ் அவர்கள் கூறியிருக்கிறார், இந்த சரீரம்தான் ஓங்காரம், இந்த சரீரத்திலிருந்து தான் எல்லாம் உற்பத்தியாகின்றன. மனம் சஞ்சலம் அடைந்திருந்தால் எவ்வாறு உத்தம பிராணாயாமம் செய்து கொண்டிருந்தேனோ அவ்வாறு உண்டாகவில்லை. அப்பொழுது நெடுங்கால சாதனை செய்து பலனாக சுவாசம் மிகவும் மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பெரும் ஆனந்தம் உண்டாகிறது. அதன் பின் எழுதியிருக்கிறார், இன்று ஒரேடியாக மூச்சு நின்றுவிட்டது. மேலும் வெளிமூச்சின் கதி இல்லவே இல்லை. சிறிய நாக்கு, அதாவது உள்நாக்கு மேலே எழும்பி மேல் வாயில் உள்ள துளையில் பட்டு அமிர்த தாரையின் அனுபவம் உண்டானது. யார் இவ்வாறு எல்லா விதமான வாசனைகள், அதாவது பற்றுக்களை வென்று வெற்றி கொண்டாரோ அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். பிராண கர்மம் செய்வதால் சுவாசத்தின் போக்கு எவ்வாறு சிரமாகிறதோ அவ்வாறு அளவில் எல்லா விதமான பற்றுக்களின் மீது வெற்றி கொள்ள முடியும். கட்டை விரல் அளவுள்ள அந்த மகா புருஷர் ஒரே தோற்றம் கொண்டவர், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர்தான் எல்லா பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டங்கள் பூராவும் வியாபித்திருக்கிறார். அவரைத்தான் பார்த்தேன். அதன் பின்
அத்வைதத்தில் நுழைந்து லயத்தை அடைந்து பிரம்மத்துடன் இணைந்து ஏகாகாரமான நிலையை அடைந்து எழுதியிருக்கிறார். எல்லாமே பிரம்மம், நானும் பிரம்மம், இருவரும் ஒன்றாகி எல்லாவற்றிலும் எங்கும் பிரம்மமயமாக இருப்பதை அனுபவித்தேன். இந்த ஜகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் என்னுடைய ரூபம் அல்லது தோற்றம்தான். ஜகத்திற்கு எதுவுமே இல்லை, என்னை தவிர வேறு யாரும் இல்லை. இதை சர்வம் பிரம்மமயம் ஜகத் என்னும் தோற்றம் மகா சூன்யத்தில் இருக்கிறது. அதாவது இந்த சூன்யத்திற்குள்ளே எந்த சூன்யம் இருக்கிறதோ அங்கே இருக்கிறது. அங்கு தானாக பிரகாசிக்கும் பகலும் இல்லை, இரவும் இல்லை. யோகிக்கு கிடைக்கும் இந்த நிலை மிக உயர்ந்த நிலையாகும். இது எல்லா யோகிகளின் இறுதி லய யோக நிலையாகும். பிரம்மாண்டமான சக்தியுடன் தன்மயமாவதற்கு சுதந்திரமான மறைவு நிலையாகும். இது யோகிக்கு மிக உயர்ந்த மிகச்சிறந்த வெற்றி ஆகும். ஓம் தொடரும்.